ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அடுத்து வரக்கூடிய வருஷத்தை எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையோட கொண்டாடுங்க. அதுக்கு நம்ம அகாடமி சார்பாக SSGD இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். SSGD உடைய ஆக்சுவல் ஃபீஸ் 15,000 ரூபாய், டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கட்ட வேண்டியது 10,500. இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து 10,000. இப்ப நீங்க கட்ட வேண்டியது 7,000 தான். இந்த ஆஃபர் நம்மளுடைய முப்படையோட 3 கிளைகள்லையும் SSGDக்கு இருக்கும். இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போகுது, அதுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ல இருந்து 5க்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான், லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. கான்டாக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த கேம்பஸ்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிலாகிசம், அதாவது பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க, அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், அதாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கூற்று ஒரு 2-3 கூற்று கொடுத்துட்டு அந்த கூற்று வந்து இது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். ஓகேவா? ரொம்ப லாஜிக்கெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ்ல வந்து ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த முடிவு தான் வரும் அப்படின்ட்டு ஒரு 4 டைப் 5 டைப் சொல்லிடுவேன். அதை பேஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல மொத்த சம்மும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தாவே நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்றது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையுமே ஃபாலோ பண்ண வேணாம். வேற எக்ஸ்ட்ராவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? சரி, போகிறதுக்கு முன்னாடி சிலாகிசம் அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பகுப்பாய்வு. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப இப்போ நம்ம பேங்கிங்லாம் படிக்கிறோம்னா ரொம்ப நிறைய வரும். பாசிபிலிட்டி, ஒன்லி ஃபியூ கண்டிஷன் அப்படிலாம் வரும். ஸோ நம்ம SSC RRB ரயில்வேல ஸோ நம்ம படிக்கிற எக்ஸாமுக்கு என்னென்ன டாப்பிக்கில் ரொம்ப மோஸ்ட்டாக வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம், அதாவது சம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சில, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஆல்னா அனைத்தும், அப்படி இல்லைன்னா எல்லா அப்படின்னு சொல்லலாம். அனைத்தும் அப்படி இல்லைன்னா எல்லா. அதாவது நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்லுவேன், இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியும். சம், ஆல், அதுக்கப்புறம் நோ, எதுவும் இல்லை. இதெல்லாம் நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த டாபிக் ரொம்ப ஈஸி தான். நோ, அதுக்கப்புறம் சம் நாட்னா சில மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஃபேர், அதுக்கப்புறம் ஒன்லி ஃபியூ. ஆக்சுவலா இந்த சிலாகிசம் டாபிக்ல இது மொத்தம் தான் இருக்கே. சம், ஆல், நோ, சம் நாட், பாசிபிலிட்டி, காம்ப்ளிமெண்டரி ஃபேர், ஒன்லி ஃபியூ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோவில், இந்த டாபிக் ஃபுல்லாவே இந்த 4 மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த 3 வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல தனியாக சொல்லிடுவேன். ஒரு கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ இதை மட்டும் நான் பேசிக்காக சொல்லிடுவேன். காம்ப்ளிமெண்டரி ஃபேர் மட்டும் அது எங்கன்னா சம்மில் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காம்ப்ளிமெண்டரி ஃபேர் மட்டும் ஏன் அப்படின்னா, மொத்தமே ஒரே டாப்பிக்கில் சொல்லிட்டோம்னா என்ன வரும்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த 4த்துல மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த 4த்துலேயுமே இது கூட ரொம்ப தேவையில்லை, இந்த சம் நாட்டு கூட ரொம்ப தேவையில்லை. சம், ஆல், நோ, இது 3 நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மீதி எல்லாமே நம்ம ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணும்போது அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? நான் சொல்றது மட்டும் இது வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நான் எப்படி சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் சம்முன்னு வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா அதுக்கான கன்க்ளூஷன் இது மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஆள்னு கொடுக்குறான்னா ஸோ அதுக்கான கன்க்ளூஷன், அதுக்கான முடிவு இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் எழுதிப்பேன். அதை நீங்கள் நோட்டு போட்டு இது வந்துச்சுன்னா இதுதான் வரணும் ஆன்சரு அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டாவே நம்மளுக்கு போதும் தானே. நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது வந்தால் இதுதான் வரப்போகுது, இது வேற ஏதோ கொடுத்துருக்கான், அப்போ இது வராது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் வந்தால் எப்படி இருக்கும், ஆல் வந்தால் எப்படி இருக்கும், நோ வந்தால் எப்படி இருக்கும், சம் நாட்னா எப்படி இருக்கும், அதை மட்டும் பார்க்கலாம். இது 3 மட்டும் ரொம்ப ரேர் தான். ஸோ அது இருந்தாலும் நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி, காம்ப்ளிமெண்டரி ஃபேர், ஒன்லி ஃபியூ. ஓகேவா? சரி, இப்போ சம் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்மை பேஸ் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது சில கொஸ்டின்ஸ்ல கூற்றுன்னு கொடுத்துருவாங்கப்பா. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம சம்மு மட்டும் தானே பார்க்க போறோம், அதனால ஒரே ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன். எப்படி கொடுப்பாங்கன்னா, சம் ARB அப்படின்னு இருக்கும். சம் ARB அப்படின்னு இருக்கும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, சில ஏக்கள் பி ஆகும். நான் இங்க ஏபின்னு சொல்றது வந்து எப்படி ஒன்னா பேர் வரலாம். சில கார்கள் பஸ் ஆகும்,
சில லாரிகள் பேருந்துகளாகும், அப்படி எப்படி ஒன்னா மாறலாம். நான் எக்ஸாம்பிள் பொதுவா ஏபி அப்படின்னு சொல்றேன். இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுங்க, இது வந்து இங்கிலீஷ் தமிழ் சொல்றேன், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும், அதுக்கான கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். இப்போ சம் ஏ ஆர் பி இப்படி வந்துச்சுனாவே நம்ம டயக்ராம் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ஏ அவன் என்ன சொல்லியிருக்கான், சில ஏக்கள் பி ஆகும், மொத்த ஏ இல்லை சில ஏக்கள், அப்போ அதுல கொஞ்சம் வந்து பி ஆயிருக்கு அப்படின்னு போடலாம். அப்போ சில ஏக்கள் பி ஆகும். நீங்க ஷேட்லாம் பண்ண தேவையில்லைங்க, அப்படி இப்போ இந்த கொஞ்சம் இருக்கா, இந்த கொஞ்சம் வந்து என்னவா இருக்கு, பியா இருக்கு. ஷேட்லாம் பண்ண தேவையில்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்போ சில ஏக்கள் பி ஆகும் அப்படின்னும் போது டயக்ராம் எப்படி போடணும், இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இன்னொரு டயக்ராம் கூட போடலாம், அது வேணாம், நான் எக்ஸாம்பிள் அப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ சில ஏக்கள் பி ஆகும் அப்படின்னா நம்ம டயக்ராம் எப்படி போடணும், இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அதுக்கான கன்க்ளூஷன் என்னவா இருக்கும், அப்போ கன்க்ளூஷன்னா முடிவு. ஓகேவா? கன்க்ளூஷன். இந்த மாதிரி சம் ஏஆர் பின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு முடிவு வரலாம். ஒன்று, அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற முடிவே வரலாம். இப்போ சம் ஏஆர் பி அப்படின்னு சொல்லிட்டான், சில ஏக்கள் பின்னு சொல்லிட்டான், அப்போ அதுவே முடிவா வரலாம்ல. அப்போ இங்க என்ன வரலாம், சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும் அப்படின்னு வரலாம். அதே மாதிரி இங்க நல்லா டயக்ராம் பாருங்க, சில ஏக்கள் பி ஆகும் சொல்றான், அப்ப சில பீக்கள் ஏ ஆகும் சொல்லல, அப்போ சில பீக்கள் ஏ ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு கன்க்ளூஷன் தான். என்ன வரும், இப்போ சம் ஏஆர் அதாவது சில ஏக்கள் பி ஆகும் அப்படின்னு கொடுத்தா அது ரெண்டே ரெண்டு கன்க்ளூஷன் என்ன வரலாம், சில ஏக்கள் பி ஆகும், அப்படி இல்லைன்னா சில பீக்கள் ஏ ஆகும். இந்த ரெண்டு மட்டும்தான் வரும், மீதி எதுவுமே வராது. இன்னும் இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கலாம். சப்போஸ் இங்கே சம் நாட் அதெல்லாம் ஏன் வராதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு டைமும் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இப்படி வந்துச்சுன்னா இதுதான் கன்க்ளூஷன், இதுதான் முடிவு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டு சிம்பிளாக போயிடுங்க. ஓகேவா? அப்போ சில ஏக்கள் பி ஆகும்னு வந்துச்சுன்னா முடிவு எப்படி வரும், சில ஏக்கள் பி ஆகும், சில பீக்கள் ஏ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சம்முக்கு பார்த்தாச்சு. அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஆளுக்கு பார்க்க போறோம். அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஆளுக்கு இப்போ சம்முக்கு பார்த்தோமா, ஆள்னா என்ன வரும், அனைத்தும், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், எல்லா. இதுக்கான கூற்று எப்படி கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி எழுதலாமா, ஆல் ஏ ஆர் பி, ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு எழுதலாமா. இங்க என்ன சொல்லுவோம், எல்லா ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு கொடுப்போம், எல்லா ஏக்களும் பி ஆகும். இப்போ இதுக்கான டயக்ராம், இப்போ சம் ஏஆர் பின்னா எப்படி போட்டோம், ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த ஏன்னு போட்டோம், இதுல கொஞ்சம் பி அப்படின்னு போட்டோம். இங்க என்ன கொடுத்துக்கிறான், எல்லா ஏக்களும் ஆல் ஏஆர் பின்னு கொடுத்துக்கிறான். அப்ப எல்லா ஏவுமே என்ன சொல்றான், பின்னு சொல்றேன்னா அப்ப எல்லா ஏவுமே பி தான் அப்படின்னு போடலாம். இப்படி போடலாமா, அப்ப எல்லா ஏவுமே பி தான் அப்படின்னு போடலாம். ஸோ எப்பவுமே இந்த ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது எப்படி இருக்கணும், வட்டம் வந்து சின்னதாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க லாஜிக் புரிஞ்சுக்கங்க. ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற வட்டம் எப்பவுமே சின்னதா இருக்கணும், அதுக்கு பக்கத்துல வர்றது எப்பவுமே பெருசா இருக்கணும். அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. அப்போ ஆல் ஏஆர் பினா ஏ வட்டம் உள்ள இருக்கணும். ஸோ இது ஏ வட்டம், இது பி வட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுங்க. அப்போ ஆல் ஏஆர் பினா எல்லா ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு போடலாம். அப்போ இதுக்கான முடிவு எப்படி வரும், கன்க்ளூஷன் என்னெல்லாம் சொல்லலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் முடிவு எப்படி வரும், கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தது அப்படியே வரல, அனைத்து ஏக்களும் பி ஆகும். அப்ப அது சரிதானே. ஸோ ஒரு முடிவு எப்படி வரலாம், ஆல் ஏஆர் பி அப்படின்னு வரலாம், ஆல் ஏஆர் பி அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஏஆர் பி தமிழ்ல சொல்லலாம் அதே தான், அனைத்து ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு சொல்லலாம், அனைத்து ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது முடிவு எப்படி சொல்லலாம், அப்போ எல்லா ஏவுமே பி ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏவும் பி ஆயிருக்குல்ல. அப்ப இங்க என்ன வரும்னா இன்னொரு கன்க்ளூஷன், இன்னொரு முடிவு என்னன்னா சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். அதாவது சம் ஏஆர் பி, சம் ஏஆர் பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான முடிவு என்ன வரும், ஃபர்ஸ்ட் முடிவு என்ன பார்த்தோம், கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததே வரும்னு சொன்னோம், அனைத்து ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்ப எல்லா ஏவுமே பி ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏவும் பி தானே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏல வந்து 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்க நம்பரு. ஸோ இது வரைக்கும் இருக்கு எக்ஸாம்பிள், இது வந்து ஏப்பா. இப்போ பியில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு.
ஓகேவா? 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இப்போ எப்படி சொல்லலாம்? எல்லா ஏவுமே, அப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் எல்லா ஏவுமே எதுக்குள்ள இருக்கு? பிக்குள்ள இருக்கு. கரெக்டா? இப்போ சில ஏக்கள், இப்போ 2 3 மட்டும் எடுத்துங்க. அப்ப 2 3 சில ஏக்களும் பிக்குள்ளதான் இருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க? அனைத்து ஏக்களும் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 3வது கன்க்ளூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பிக்களும் ஏ ஆகும் சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க 6 வரைக்கும் தான் இருக்குது, இங்க 7 8 9 10 இருக்குது. அப்ப எல்லா பியுமே ஏவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொல்லலாம்? சில பிக்கள் ஏ ஆகும் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா சில பிக்கள்னா 1 இங்க 6 வரைக்கும் இருக்கா. இப்ப இதுல சில இருக்கா, 1ல இருந்து 6 வரைக்கும் சில பிக்கள் இருக்கா, அந்த 6 வரைக்கும் 7 இருக்கா. அப்ப இங்க என்ன சொல்ல முடிவு? சில பிக்கள் ஏ ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும். ரொம்ப யோசிக்க வேணாம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படி எதுவுமே கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஸோ அந்த டவுட்டே வரக்கூடாது. ஆல் வந்துச்சுன்னா ஆல் ஏ ஆர் பி, எல்லா ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுடணும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கீழே இருந்து மேலே போச்சுன்னா, அதாவது சின்ன வட்டத்திலிருந்து மேலே போச்சுன்னா, இது நல்லா கவனிங்க, சின்ன வட்டத்திலிருந்து மேலே போச்சுன்னா எல்லா ஏக்களும் பி ஆகும், சில ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு வச்சுங்க. மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா சில மட்டும் வரும் அப்படின்னு வச்சுங்க. கீழே இருந்து மேலே போச்சுன்னா அனைத்தும் வரும், சிலவும் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எல்லா ஏக்களும் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா சில மட்டும்தான் வரும், சில பிக்கள் ஏ ஆகும். அதாவது சம் பி ஆர் ஏ. இப்போ என்ன பார்த்தோம்? சம் பார்த்தோம், ஆல் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. புரியல அப்படின்னா திருப்பியும் ரீகால் பண்ணிட்டு அதாவது ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கான முடிவு இது. ஏன் அப்படின்னா கொஷின்ஸ்ல இப்படிதான் கொடுக்க போறோம் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம கொஷினை பார்த்த உடனே அந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்படிதான் வரணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தனியாக அங்கே பார்க்கவே தேவையில்ல தானே. ஸோ பார்த்தோன்னே இதுதான் வரணும்ப்பா, வேற ஏதோ வந்துச்சு அப்போ இது தப்பு அப்படின்னு போட்டு போகலாம். ஓகேவா? அதுக்காக தான் இப்படி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சம்மு பார்த்தாச்சு, ஆள் பார்த்தாச்சு. இப்போ நோ பார்க்க போறோம். ஓகேவா? நோ ஸ்டேட்மெண்ட். நோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ கூற்று எப்படி இப்போ நோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூற்று எப்படி வரும் அப்படின்னா, நோ ஏ ஆர் பி, நோ ஏ ஆர் பி அப்படின்னு கொடுப்போம். நோ ஏ ஆர் பி, எந்த ஏவும் பி இல்லை, எந்த ஏவும் எந்த ஏயும் பி இல்லை அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி போடணும்? சம் எப்படி போட்டோம்? 2 டயக்ராம் போட்டு இப்படி மிங்கிள் ஆகிற மாதிரி போட்டோம். ஆல் எப்படி போட்டோம்? எல்லா ஏக்களும் பி ஆகும் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கான முடிவும் பார்த்தாச்சு. இப்போ நோ ஏ பி அப்படின்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஏவுமே பி கிடையாது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எந்த ஏவுமே பி கிடையாது இப்படி சொல்லலாமா? எந்த ஏவுமே பி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல இருக்கிறது எதுவுமே இதுல வராது, இதுல இருக்கிறது எதுவுமே இது வராது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான், நீங்க நம்பர் பேஸ் பண்ணி கூட பாருங்க. 1ல இருந்து இது 10 வச்சுக்கோங்க, இது 11ல இருந்து 20 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எதுனா வருமா? 1ல இருந்து 10 வரைக்கும் இதில் இல்லை, அதே மாதிரி 11ல இருந்து இருக்கிறது இதில் இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான முடிவு எதெல்லாம் வரலாம்? இதுக்கான கன்க்ளூஷன் இப்போ ஆன்சர் என்னெல்லாம் இருக்கலாம்? இப்போ சொல்லிட்டான் நோ ஏஆர் பின்னு சொல்லிட்டான். அப்போ அதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன இருக்கலாம்? அதே மாதிரி சொல்லலாமா? எந்த ஏவும் பி அல்ல, அப்போ நோ ஏஆர் பி. அதாவது அவன் கொஸ்டின்ல கொடுத்தே வரலாமா? எந்த ஏயும் பி இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்டா? அப்படியே இங்கிலீஷ்ல நோட் பண்ணீங்க, அதே தான் வரப்போகுது. நோ ஏஆர் பி அப்படின்னு வரப்போகுது. அப்புறம் எந்த ஏவும் பி இல்லைன்னு சொல்லிட்டானா எந்த பியும் ஏ அல்லன்னு சொல்லலாமா? எந்த ஏவும் பி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு என்ன சொல்லலாம்? எந்த பியும் ஏ அல்ல அப்படி சொன்னாலும் அது கரெக்ட் தானே. அப்ப இதுக்கு ஆன்சர் இன்னொன்னு என்ன வரலாம்? எந்த பியும் ஏ இல்லை, எந்த பியும் ஏ இல்லை. இப்போ 2 போட்டாச்சு, இன்னும் 2 ஆன்சர் வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, எந்த ஏவும் பி இல்லைன்னு சொல்லியாச்சு, எந்த பியும் ஏ இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப எதுவுமே இல்லைன்னா அதுல இருக்கிற சில மட்டும் வருமா? வராது தானே. அப்ப என்ன சொல்லாங்களா? சில ஏக்கள் பி இல்லை, சில ஏக்கள் பி இல்லை. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏக்கள் பி இல்லை, எல்லா ஏவுமே பி இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப எல்லா ஏவுமே பி இல்லைன்னா அதுல இருக்கிற கொஞ்சமும் பி இருக்காது தானே. ஸோ அதை தானே சொல்றாங்க, சில ஏக்கள் பி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லலாம்? 4வது, இப்ப சில ஏக்கள் பி இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சில பிக்கள் ஏ இல்லைன்னு சொல்லலாமா? சில பிக்கள் ஏ இல்லை அப்படின்னு சொல்லலாமா? ஓகே.
அப்போ இதுக்கான கன்க்ளூஷன் என்ன வரலாம்? 4 வரலாம் இந்த நோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அப்போ எந்த ஏவும் பி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா அதுக்கான ஆன்சர் என்னெல்லாம் வரலாம்? எந்த ஏவும் பி இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் வரலாம், எந்த பியும் ஏ இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் வரலாம். அப்போ எதுவுமே வரலன்னா சில ஏக்களும் பி இல்லை அப்படின்னு வரலாம், சில பிக்கள் ஏ இல்லை அப்படின்னு வரலாம். ஓகேவா? அப்போ நம்ம சம்மு பார்த்தாச்சு, ஆல் பார்த்தாச்சு, நோக்கும் இந்த 4 கன்க்ளூஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ சம் நாட் இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ சம் நாட் அதே மாதிரி பாருங்க. சம் நாட் சில மட்டும் இல்லை, சில மட்டும் இல்லை. ஓகேவா? இந்த சில மட்டும் இல்லைன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம்? அதே மாதிரி கூற்று பாருங்க. அதாவது கூற்றுனா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுங்க. கூற்றுனா என்ன? ஸ்டேட்மெண்ட். இந்த கூற்று எப்படி வரும் அப்படின்னா சம் ஏஆர் நாட் பி, சம் ஏஆர் நாட் பி, சம் ஏஆர் நாட் பி. அதாவது சில ஏக்கள் பி இல்லை, சில ஏக்கள் பி இல்லை. ஓகேவா? சில ஏக்கள் பி இல்லை. அப்ப இதுக்கான டயக்ராம் எப்படி பண்ணோம்? அதே மாதிரி ஏ, அதே மாதிரி பி. ஓகேவா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? சில ஏக்கள் பி இல்லை, அதாவது கொஞ்சம் ஏ வந்து பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏல கொஞ்சம் சில ஏக்கள் என்ன சொல்லியிருக்கான்? பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். சில ஏக்கள் என்ன சொல்லியிருக்கான்? பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். டயக்ராம் வந்து இப்படி தான் போடணும். அப்போ இதுக்கான முடிவு எப்படி வரும்? இதுக்கான கன்க்ளூஷன் எப்படி வரும்னா ஒரே ஒரு முடிவு தான் வரும். அவன் என்ன சொன்னானோ அது மட்டும்தான் ஆன்சராக வரும். அப்போ சில ஏக்கள் பி இல்லைன்னு சொல்லியிருக்கானா அப்போ அதுக்கான முடிவு என்ன வரும்? சில ஏக்கள் பி இல்லை, அவ்வளோதான். சில ஏக்கள் பி இல்லை. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. இப்போ டயக்ராம் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இப்போ இது மாதிரி டயக்ராம் இருக்கா? ஏ பி இருக்கு. அப்போ ஏல கொஞ்சம் பி இல்லை அப்படின்னா அதுக்கான முடிவு என்ன வரும்? சில ஏக்கள் பி இல்லை, அது மட்டும்தான் வரும். இந்த இடத்துல போய் சில பிக்கள் ஏ இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வரலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டியில் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல விரும்பல, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இதை 4 மட்டும் இப்போ தெளிவாக தெரிஞ்சுங்க. ஓகேவா? சம் பார்த்தாச்சு, ஆல் பார்த்தாச்சு, நோ பார்த்தாச்சு, சம் நாட். சம் நாட்னா என்ன? சில ஏக்கள் பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சில ஏக்கள் பி இல்லை, அதுதான் கன்க்ளூஷனாக இருக்கும், அதுதான் முடிவாக இருக்கும். ஓகேவா? இந்த 4ம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துங்க. அந்த கன்க்ளூஷன்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட போகிற ஆன்சரில் வேறு எதுவுமே நோட் பண்ண தேவையில்லை. டயக்ராம் போட போகிறோம், ஆன்சர் இதுதான் சொல்ல போகிறோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ சம்முக்கு போயிடலாம். இப்போ இந்த 4த்தை பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்பாக சம்ம எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த 4 டைப்பை நீங்கள் தரவாக பண்ணிட்டீங்கன்னா சிலாகிசமில் ஆல்மோஸ்ட் தப்பே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சரி, கவனிங்க. சம்முக்கு போயிடலாம் நேரா. இதெல்லாம் நோட் பண்ணிங்க நல்லா. சரி, ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்த்துக்கலாம். டைப் 1 வந்து இந்த ஆளை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் வரும்னா இப்படி தான் கொஸ்டின் வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட், அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். அந்த ஸ்டேட்மெண்ட்கான கன்க்ளூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டயக்ராம் போடுவோம். டயக்ராம் போட்டுட்டு நம்ம முன்னாடி சொன்னல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா இதுதான்ப்பா கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தல அந்த மாதிரி இங்கே இருக்கான்னு பார்க்க போறோம். இல்லைன்னா அது தப்பு. ஓகேவா? சரி, நல்லா கவனிங்க. டயக்ராம் எப்படி போடுறதுன்னு மட்டும் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினா பாருங்க. மொத்த கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணிடுறேன். இதை நீங்க நல்லா பார்த்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்ம டயக்ராம் போடணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் தான் டயக்ராம் போடணும். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ஆல் பெட்டல் ஆர் ஃப்ளவர்ஸ், அதாவது அனைத்து இழைகளும் பூக்கள். நான் என்ன சொன்னேன்? ஆல் பக்கத்தில் இருக்கிறது வர்றது எப்பவுமே சின்னதாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருசாக இருக்கணும். கரெக்ட் தானே? அப்போ அனைத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே எப்படி இருக்கணும்? டயக்ராம் சின்னதாக இருக்கணும். அப்போ அனைத்து இதைகள், இது வந்து என்னது? இதைகள். ஓகேவா? இது வந்து இதைகள். இப்படி உள்ள போட்டுடலாம், அப்போதான் புரியும். ஓகேவா? அப்போ இது சின்னதாக இருக்கும். இது வந்து என்னது? இதைகள். ஓகே, தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஸோ அனைத்து இதைகளும் பூக்கள். அப்போ இதுக்கு மேலே என்ன வரணும்? இது பூக்கள். ஓகேவா? பூக்கள். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒன்னொன்னா பார்த்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்கான்? 2 சொல்லியிருக்கான். இங்கே என்ன சொல்லியிருக்கான்? அனைத்து இதழ்களும் மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அனைத்து இதழ்களும் மஞ்சள். அது எப்படி சொல்லலாம்? அனைத்து இதழ்களும் மஞ்சள் அப்படின்னு சொல்லலாமா? இது இதழ்கள், ஸோ இது வந்து மஞ்சள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அனைத்து இதழ்களும் பூக்கள், அனைத்து இதழ்களும் மஞ்சள் அப்படின்னு போட்டாச்சு. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அனைத்து மஞ்சள் நிறமும் பூக்கள். நான் என்ன சொன்னேன்? அனைத்து பக்கத்தில் வர்றது சின்னதாக போட சொன்னேன்னா அப்போ அனைத்து மஞ்சளும் பூக்கள். சாரி, பூக்கள்னா பெருசா, இது வந்து பூக்கள். இப்போ
நான் வந்து உங்களுக்கு 3 தனித்தனி டயக்ராமா போட்டேன். இதே நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி போடுவீங்கன்னா ஒரே டயக்ராம்ல இது 3த்தையும் ஒண்ணா போட்டுருவீங்க. எப்படி பாருங்க. ஸோ அனைத்து இதைகளும் பூக்கள், அனைத்து இதைகளும் மஞ்சள். இங்க என்ன சொல்லியிருக்கான், அனைத்து மஞ்சள்களும் பூக்கள்னு சொல்லியிருக்கானா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மஞ்சளுக்குள்ளதான் என்ன இருக்கு, இதைகள் இருக்கா. அதை எப்படி போடலாம், ஃபர்ஸ்ட் இது இதைகள், அந்த இதைகள் எல்லா இதைகளும் என்ன சொல்லிட்டான், மஞ்சள். அப்ப எல்லா மஞ்சளுமே என்ன சொல்லிட்டான், பூக்கள் அப்படின்னு சொல்லலாமா. எல்லா மஞ்சளுமே பூக்கள். இந்த 3 டயக்ராம் எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா. சோ இப்போ இதே வந்துச்சா, இப்போ இந்த இதைகள் வந்து பூக்களுக்குள்ள வந்துச்சா, இந்த இதைகள் வந்து பூக்களுக்குள்ள வந்துச்சா. ஸோ அப்போ நம்ம டயக்ராம் போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு டைம் ஃபுல்லா பார்க்கணும். இப்படி தனித்தனியா டயக்ராம் போட்டுருந்தா என்ன வரும், டைம் ஆகும். ஓகேவா. ஸோ அனைத்து இதைகளும் பூக்கள், அனைத்து இதைகளும் மஞ்சள், அதுக்கப்புறம் அனைத்து மஞ்சளும் பூக்கள். அப்ப டயக்ராம் இது எதுவுமே தேவையில்லை. எதை போடலாம், அப்புறம் இந்த ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் வச்சுக்கலாம். கரெக்டா, இந்த ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ இதுதான் டயக்ராம். அவன் கொடுத்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. இங்க என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் எல்லோ, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் எல்லோ, அதாவது அனைத்து பூக்களும் மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அனைத்து பூக்களும் மஞ்சள். நான் அந்த ஆல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது ஒன்று சொன்னேன், அதாவது சின்னதுல இருந்து பெருசு போனோம். அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த சின்ன டயக்ராம்ல இருந்து மேலே போகுதுன்னு வச்சுங்க, அங்க வந்து சிலவும் வரும் அனைத்தும் வரும். சின்னதுல இருந்து பெருசு போகுதுன்னா என்ன வரும், சம்மு வரும் ஆளும் வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மேலே இருந்து வருது அப்படின்னா சம்மு மட்டும்தான் வரும். அதாவது மேல இருந்து கீழே வருது அப்படின்னா சம், அதாவது சில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அனைத்து பூக்களும் மஞ்சள். பூக்கள் எங்க இருக்கு, மேல இருக்கு. மஞ்சள் எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்ப எப்படி வரும், மேல இருந்து கீழே வருமா, பூக்கள்ல இருந்து கீழே வருதா. பூக்கள்ல இருந்து கீழே வரும்போது என்ன சொன்னேன், சில மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா. இங்க பூக்கள் இருக்கு, இங்க மஞ்சள் இருக்கு. மேல இருந்து கீழே வரணும்னா என்ன சொன்னேன், சில பூக்கள் மட்டும்தான் மஞ்சளா இருக்கும். எல்லா பூக்களும் மஞ்சளா இருக்குமா, இருக்காது. அவன் என்ன சொல்லியிருக்கான், எல்லா பூக்களுமே மஞ்சள்னு சொல்லியிருக்கான். அப்ப இது வருமா, சோ வராது. இங்க பாருங்க, அனைத்து மஞ்சளும் இதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அனைத்து மஞ்சளும் இதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க என்ன வரணும், அதே மாதிரி மேல இருந்து கீழே வருது. கீழே வருதுன்னா என்ன சொன்னேன், சில மட்டும்தான் வரணும். கரெக்டா. அப்ப சில மட்டும்தான் வருதுன்னா அங்க என்ன சொல்லியிருக்கான், அனைத்துன்னு கொடுத்துக்கிறான். அப்ப அது வருமா, இதுவும் வராது. அப்போ இங்க கொஸ்டின் என்ன வரும்னா, முடிவு 2 மற்றும் முடிவு 1 மற்றும் 2 பின்பற்றவில்லை. முடிவு 1 மற்றும் 2 பின்பற்றவில்லை, பின்பற்றாது அப்படின்னு சொல்லி, அப்ப 2மே வராது. அப்ப இங்க முடிவு என்னெல்லாம் வரலாம், சில இதைகள் மஞ்சள், அனைத்து இதைகளும் மஞ்சள், சில மஞ்சள்கள் பூக்கள், அனைத்து மஞ்சளும் பூக்கள். அதை நீங்களா சொல்லி பார்த்துக்கணும். இதுதான் இது கன்க்ளூஷனா வரும். ஸோ இதெல்லாம் வராது அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, இது 2மே வராது. உங்களுக்கு டயக்ராம் போட தெரியுதுல்ல, சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்னொரு 4-5 கொஸ்டின் போட்டோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 2 முடிவுமே பின்பற்றாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின். இங்க டயக்ராம் மட்டும்தான் நம்ம போறது கஷ்டம், மீதிலாம் போட்டீங்கன்னா ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆல் கார்ஸ் ஆர் ஜீப். என்ன சொல்லியிருக்கான், ஆல் கார்ஸ் ஆர் ஜீப், அனைத்து கார்களும் ஜீப். அதே மாதிரி டயக்ராம்னா அனைத்து பக்கத்துல இருக்கிறது சின்னதா பண்ணும். அப்போ அனைத்து கார்களும், ஸோ அப்போ ஆல் கார்ஸ் ஆர் ஜீப் அப்படின்னு போடலாமா. ஆல் கார்ஸ் ஆர் ஜீப். தமிழ் எழுதுனா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால நான் இங்கிலீஷ்ல எழுதுகிறேன். ஓகேவா. ஸோ அப்போ ஆல் கார்ஸ் ஆர் ஜீப் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆல் ஜீப்ஸ் ஆர் 4 வீலர்ஸ். ஆல் ஜீப்ஸ் ஆர் 4 வீலர்ஸ். அனைத்து ஜீப்புகளும் 4 சக்கர வாகனங்கள். இது எப்படி போடலாம், அனைத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஜீப். அப்ப ஜீப் சின்னதா இருக்கணும், 4 சக்கரம் பெருசா இருக்கணும். அப்ப ஜீப் எங்க இருக்கா, அதை விட எது பெருசா இருக்கணும், 4 சக்கர வாகனங்கள். அப்ப இது 4 வீலர்ஸ். நல்லா கவனிச்சுங்க. ஆல் கார்ஸ் ஆர், இப்ப இங்க பார்க்கும்போது தெரியுதா, எல்லா காருமே ஜீப்புக்குள்ள இருக்கு. அப்ப எல்லா ஜீப்புமே 4 வீலர்ஸ்க்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணாவே ஓகே தான். அப்ப எல்லா காரும் ஜீப்புக்குள்ள இருக்கு, எல்லா ஜீப்புமே 4 வீலர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, அனைத்து 4 சக்கர வாகனங்களும் கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அனைத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே எப்படி இருக்கு சொன்னேன், சின்னதா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அதை விட பெருசா இருக்குன்னு சொன்னேன். இங்க பாருங்க டயக்ராமே, 4 வீலர்ஸ்ன்றது பெருசா இருக்கு, அது பக்கத்துல இருக்க கார்ஸ்ன்றது சின்னதா இருக்கு. அப்ப வருமா, நான் இன்னொரு லாஜிக் சொன்னேன்னா மேல இருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும். கரெக்டா. அப்ப 4 வீலர்ஸ் அங்க இருக்கு, கார்ஸ் இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து கீழே வருதுன்னா என்ன பண்ணணும், சில மட்டும்தான் வரணும். இவன் என்ன கொடுத்துக்கிறான், அனைத்துன்னு கொடுத்துக்கிறான். அப்ப கண்டிப்பா அது வராது. ரெண்டாவது பாருங்க, சில 4 சக்கரங்கள் ஜீப் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க, சில
4 சக்கரங்கள், அதாவது 4 வீலர்ஸ் ஜீப் என்ன கொடுத்துருக்கான், மேல இருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க பாருங்க, சில 4 சக்கரங்கள் ஜீப், அப்ப வருமா? கண்டிப்பா வரும். அப்போ முடிவு 2 மட்டுமே பின்பற்றுகிறது, முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்னு வரும். முடிவு பற்றப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, கன்க்ளூஷன் 2 ஃபாலோ, 2 மட்டும் தானே ஃபாலோ ஆகுது, கன்க்ளூஷன் 2 ஃபாலோ அப்படின்னு வரும். கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆல் கிளாஸ் ஆர் சாண்ட், ஆல் கிளாஸ் ஆர் சாண்ட். அப்போ எல்லா கிளாஸுமே என்ன சொல்லலாம், ஸ்லாண்ட். அதாவது அனைத்து கண்ணாடிகளும் என்ன சொல்றாங்க, மணல் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து கண்ணாடிகளும் மணல், அதாவது சாண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? அனைத்து கண்ணாடிகளும் மணல், அதாவது அனைத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது சின்னதா போச்சு, அதுக்கு மேல பெருசா போட்டுச்சு. அதுக்கப்புறம் அனைத்து மணலும் பூமி, அதாவது ஆல் சாண்ட் இஸ் எர்த். அப்போ சாண்ட் சின்னதா இருக்கணும், எர்த் அதை விட பெருசா இருக்கணும். அப்போ போட்டுச்சா, ஆல் கிளாஸ் ஆர் சாண்டு, ஆல் சாண்ட் ஆர் எர்த்து அப்படின்னு போட்டாச்சு. அதாவது அனைத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது சின்னதா இருக்கணும், இது பெருசா இருக்கணும். ஃபர்ஸ்ட் போட்டாச்சா, எல்லா கிளாஸுமே மணலா இருக்கு, எல்லா மணலுமே என்னவா இருக்கா, பூமியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முடிவு பாருங்க, அனைத்து கண்ணாடியும் பூமி, அப்ப அனைத்துக்கு பக்கத்துல இருந்து இதை விட சின்னதா வரணும். கரெக்டா டயக்ராமு இங்க பாருங்க, கண்ணாடி எங்க இருக்கு, கிளாஸ் இங்க இருக்கு, கரெக்டா பூமி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ கீழே இருந்து மேல போகும்போது என்ன வரும், அனைத்து ஒரு ஆளும் வரும், சம்மும் வரும். கரெக்டா குத்துக்கிறேன்னா ஆல் கிளாஸ் ஆர் எர்த். அப்போ 1 ஃபாலோ ஆகுது. புரியுதுங்களா? கிளாஸ் எங்க இருக்கு, இங்க தானே இருக்கு, எர்த் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ ஆல் கிளாஸ் ஆர் எர்த். அப்போ எல்லா கிளாஸுமே எதுக்குள்ள இருக்கு, எர்த்துக்குள்ள இருக்கு. அப்போ எல்லாமே வரும், சம்மும் வரும் கீழே இருந்து மேலே போகும்போது. அப்போ ஆல் வருது, அப்போ இது ஃபாலோ ஆகுது. சில பூமிகள் மணல், சில பூமிகள் மணல், பூமி எங்க இருக்கு, இங்க இருக்கு, மணல் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ மேல இருந்து கீழே வருது. கீழே வரும்போது என்ன சொன்னேன், சில மட்டும்தான் வரும்னு சொன்னேன். அதாவது எல்லா சாண்டுமே பூமிக்குள்ள இருக்கு, சில சாண்டு பூமிக்குள்ள இருக்கு. அப்போ மேல இருந்து கீழே வரும்போது சில கண்டிப்பா வரும். ஓகேவா? அப்போ சில பூமிகள் மணல் ரெண்டுமே. அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். தமிழை பார்த்தோன்னா 2 முடிவுகளும் பின்பற்றப்படுகிறது. அப்போ 2 முடிவுகளும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, அதே மாதிரி இதை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டே வாங்க நீங்களும். சரி, இங்க என்ன சொல்லிக்கிறான், ஆல் பேரட்ஸ் ஆர் கேமல்ஸ். அப்ப எல்லா கிளிகளுமே என்ன சொல்றாங்க, ஓநாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அனைத்து கிளிகளும் ஓநாய்கள். இங்க நல்லா கவனிங்க, இங்க அல்லன்னு வரக்கூடாது, அனைத்து கிளிகளும் ஓநாய்கள். ஸோ அனைத்து கிளிகளும், அப்ப இது கிளிகள், ஸோ இது ஓநாய்கள், அனைத்து கிளிகளும் ஓநாய்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஆல் கேமல்ஸ் ஆர் வௌவல்ஸ், அதாவது அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள். இங்க என்ன சொல்லிக்கிற, அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள். இது எப்படி போடலாம் டயக்ராம்னா, இங்க போடுங்க, அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள். அப்ப இது ஒட்டகங்கள், இங்க ஓநாய்கள் அப்படின்னு வருமா? அனைத்து பக்கத்துல இருக்கிறத சின்னதா போட சொன்னா, இங்க நல்லா கவனிங்க, அனைத்து கிளிகளும் ஓநாய்கள் போட்டாச்சா, அனைத்து கிளிகளும் ஓநாய்கள். அடுத்து என்ன கொடுத்துக்கிறான், அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள், அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள். இந்த டயக்ராம் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கு, ஓநாய்க்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஸோ கிளிகள் ஒட்டகங்கள் இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, ஓநாய்க்குள்ள இருக்கு. அப்ப இது கிளிகள்னு வரும், ஸோ இது ஒட்டகங்கள் வரும், இது ஓநாய்கள். இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வந்துச்சுன்னா எப்படி போடுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் போடுவீங்க. ஓகேவா? சரி, இப்போ டயக்ராம் இப்போ பாருங்க, இப்போ படிங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ அனைத்து கிளிகளும் ஓநாய்கள், அப்போ எல்லா கிளிகளுமே ஓநாய்க்குள்ள இருக்கு. அதே மாதிரி அனைத்து ஒட்டகங்களும் ஓநாய்கள், அப்போ எல்லா ஒட்டகங்களுமே ஓநாய்க்குள்ள இருக்கு. ஸோ அப்போ கன்க்ளூஷன் முடிவு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, சில கிளிகள் ஓநாய்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். சில கிளிகள் ஓநாய்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி டயக்ராம் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், சில கிளிகள் ஓநாய்கள், அனைத்து கிளிகள் ஓநாய்கள், அப்படி மட்டும்தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ நீங்க டயக்ராம் பார்க்கும்போது இங்க கிளிகள், இங்க ஓநாய்கள், இப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஸோ இங்க மேல இருந்து கீழே இருந்து மேலே போகும்போது சில அனைத்து, அதாவது சில கிளிகள் ஓநாய்கள், அது ஒரு ஆன்சரா வரலாம். அப்படி இல்லைன்னா அனைத்து கிளிகளும் ஓநாய்கள், அப்படி ஒரு ஆன்சரா வரலாம். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான், சில கிளிகள் ஓநாய்கள் அல்லன்னு சொல்லியிருக்கான். அப்ப அது வருமா, கண்டிப்பா வராது. இன்னொன்னு, ஒரே ஒரு டயக்ராம், சிங்கிள் டயக்ராம் வந்துச்சுன்னா அங்க நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே வரக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க, இந்த க்ளூலாம் பார்த்துங்க. சிங்கிள் டயக்ராம் வந்துச்சுன்னா அங்க நோவோ சம்நாட்டோ ஏதோ ஒன்று
நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வராது அப்படின்னு கண்ணை முடின்னு போட்டுக்கலாம். எப்போ இந்த மாதிரி ஒரே டயக்ராம் வரும்போது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி சில ஓநாய்கள் கிளிகள், சில ஓநாய்கள் கிளிகள். அதே மாதிரி பாருங்க, இங்கேருந்து மேலேருந்து கீழே வரும்போது சில ஓநாய்கள் கிளிகள் வரும் தானே. ஸோ எல்லா கிளிகளுமே ஓநாய்கள்னா சில கிளிகளும் ஓநாய்கள் வரும் தானே. சாரி, சில ஓநாய்களும் கிளிகள் மேலேருந்து கீழே வரும்போது சில வரும் தானே. ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஒன்று ஃபாலோ ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபாலோ ஆகாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு நெகட்டிவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம, அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஸோ சம் நாட்டு நோ அது எதுவுமே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம கன்க்ளூஷனில் நோ சம் நாட் அதில் எதுனா வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது அப்படின்னு கண்ணு முடின்னு போட்டுடலாம், ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வராது, செகண்ட் ஒன்று என்ன வரும்? சில ஓநாய்கள் கிளிகள் அப்படின்னு வரும், ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன், அதாவது கன்க்ளூஷன் டு ஒன்லி ஃபாலோ, அதாவது முடிவு 2 மட்டுமே பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி டக்குன்னு போயிடலாமா? ஸோ அனைத்து ஈரமான மண்ணும் பாத்திரங்கள், அதாவது ஆல் வெட் சாயில் ஆர் யுட்டென்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்து ஈரமண்ணும் பாத்திரங்கள், அப்போ ஈரமண். ஸோ இது போட்டல சின்னதா. ஸோ ஈரமண், ஈரமான மண், அப்புறம் பாத்திரங்கள். சும்மா ஷார்ட்டாக எழுதிங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ அனைத்து ஈரமான மண்ணும் பாத்திரங்கள். அதே மாதிரி பாருங்க, அனைத்து பாத்திரங்களும் கொள்கலன்கள். அப்போ அனைத்து பாத்திரங்களும் கொள்கலன்கள். அவ்வளோதான், டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம முடிவு பார்க்கலாமா? ஸோ அனைத்து கொள்கலனும் ஈரமான மண். அப்போ கொள்கலன் எங்கே இருக்கு? ஈரமான மண் இருக்கு. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும். இங்கே அனைத்துன்னு கொடுத்துக்கிறேன், அப்போ கண்டிப்பாக அது வராது. அதே மாதிரி சில பாத்திரங்கள் ஈரமான மண், சில பாத்திரங்கள் ஈரமான மண். பாத்திரங்கள் இங்கே இருக்கு, ஈரமான மண் இருக்கு. அப்போ மேலேருந்து கீழே வருது, அப்போ சில மட்டும்தான் வரணும். அங்கே சிலன்னு வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக இது ஃபாலோ ஆகுது. அப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒன்லி கன்க்ளூஷன் டு ஒன்லி ஃபாலோ. ஸோ தமிழில் சொல்லணும்னா முடிவு 2 மட்டுமே பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ மேலேருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும், அனைத்து வரக்கூடாது, ஓகேவா? சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, இங்கே பாருங்க, அனைத்து வாகனங்களும் வௌவால்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைப்பு ஆள் மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கோம், ஓகேவா? ஸோ அனைத்து வாகனங்களும் வௌவால்கள். அப்போ வாகனங்கள் வௌவால்கள். அப்போ அனைத்து பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே எப்படி பண்ணணும்? சின்னதாக பண்ணணும், ஓகேவா? அடுத்து பாருங்க, அனைத்து மாடுகளும் வௌவால்கள். இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துச்சு, அனைத்து வாகனங்களும் வௌவால்கள் வந்துச்சு, அனைத்து மாடுகளும் வௌவால்கள். அப்போ இந்த டயக்ராம் எப்படி போடலாம்? ஸோ இந்த மாதிரி போடலாமா பாருங்க. அப்போ வௌவால்கள் அதுக்குள்ளதானே இருக்கு, வாகனங்களும் அனைத்து வாகனங்களும் வௌவால்கள், அனைத்து மாடுகளும் வௌவால்கள் அப்படின்னு போடலாமா? ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம்? அனைத்து வாகனங்கள், இது அனைத்து மாடுகள், இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு? வௌவால்கள், வௌவால்கள். புரியுதா பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அறிக்கை. அனைத்து வாகனங்களுமே வௌவால்கள், அனைத்து மாடுகளுமே வௌவால்கள். அப்போ கன்க்ளூஷன் என்ன வரும்? இங்க என்ன கொடுத்துருக்கான்? அனைத்து வாகனங்களும் மாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அனைத்து வாகனங்களும் மாடுகள் எதுனா நம்ம சொல்ல முடியுமா? வாகனத்துக்கும் மாடுத்துக்கும் ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே கொடுக்கல. அப்போ இது 2 பத்தியுமே நம்ம சொல்லவே முடியாது. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொன்னா நம்ம யோசிக்கலாம். இங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல தானே. அப்போ கண்டிப்பா ரிலேஷனே இல்லைன்னா அது என்ன சொல்லலாம்? வராது அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் பாருங்க, அனைத்து மாடுகளும் வாகனங்கள், அனைத்து மாடுகளும் வாகனங்கள். அப்ப அதையும் சொல்ல முடியுமா? வாகனத்துக்கும் மாடுக்கும் எதுவுமே ரிலேட்டே பண்ணல. அப்ப இதுவும் வராது, ஓகேவா? ஸோ வாகனமும் மாடுக்கும் ரிலேட் பண்ணல. சம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லலாம்? 2மே வராது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வாகனங்களும் மாடுகளும் சொல்ல முடியாது, அனைத்து மாடுகளுமே வாகனங்கள் சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ அப்ப 2மே வராது. நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் ஃபாலோ அப்படின்னு வரும், அதாவது 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு வரும் ஆன்சர், ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 7th. ஸோ இதெல்லாம் நீங்கள் நான் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கூட சால்வ் பண்ணிகிட்டே வரணும், ஓகேவா? ஸோ நான் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நான் போடுறதுக்கு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இங்கே என்ன பண்ணிக்கிறான்? அனைத்து ஹெட்ஸ் ஆர் கேப்புகள். ஸோ அனைத்து ஹெட்டுகளும் கேப்புகள். ஸோ அப்போ ஆல் ஹெட்ஸ் ஆர் கேப்புகள் அப்படின்னு சொல்லலாம், கேப்புகள். ஸோ அடுத்து பாருங்க, ஹால் ஹெட்ஸ் ஆர் கப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹால் ஹெட்ஸ் ஆர் கப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஹால் ஹெட்ஸ் ஆர் கப் அப்படின்னு சொல்லலாம். ஹேட்டு கப்பு. இப்போ 2 வேற மாதிரி இருக்கு. அப்போ அனைத்து ஹேட்டும் கேப்புன்னு சொல்றான், அனைத்து ஹேட்டும் கப்புன்னு சொல்றான், ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க, அனைத்து கப்புகளும் கேப்புகள் அப்படின்னு சொல்றான். இப்போ கப்புக்கும் கேப்புக்கும் எதனா ரிலேஷன் பண்ண முடியுமா? ரிலேட்டே பண்ண முடியாது. அப்போ எல்லா கப்புகளுமே கேப்புகள்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இது கண்டிப்பா வராது. அடுத்து பாருங்க, அனைத்து ஹெட்டுகளும் கேப்புகள்.
அனைத்து ஹேட்டுகளும், அதாவது ஹால் ஏட்ஸ் ஆர் கப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹால் ஏட்ஸ் ஆர் கப், அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்கானா? அப்ப இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கா? அப்படியே இருந்தா அது கண்டிப்பா என்ன வரும்? ஃபாலோ ஆகும். அப்ப அப்படியே இருந்தா கண்டிப்பா ஃபாலோ ஆகும். இப்ப கப்புக்கும் கேப்புக்கும் கண்டிப்பா சொல்ல முடியாது. சப்போஸ் சம்மு வந்தா வரலாம், ஆனா இங்க ஹால் வருமா? வராது. ஓகேவா? அப்ப கண்டிப்பா வராதுன்னே சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் மட்டும் பாருங்க, ஆல் ஏட்ஸ் ஆர் கப், அவன் கொடுத்தது அப்படியே வந்துருச்சா? அப்போ கண்டிப்பா செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். அப்போ கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோ அப்படின்னு வரும். ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th. அதே மாதிரி போடுங்க, எல்லா கட்டில்களும் ஹோட்டல்கள். அப்போ ஆல் கார்ட்ஸ் ஆர், ஆல் கார்ட்ஸ் ஆர் என்ன வரும்? ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆல் கார்ட்ஸ் ஆர் ஹோட்டல். அப்போ எல்லா கட்டில்களும் ஹோட்டல்கள். அப்போ எல்லா கட்டிலும் ஆல் கார்ட்ஸ் ஆர் ஹோட்டல்கள். அடுத்து பாருங்க, ஹால் ஹோட்டல்ஸ் ஆர் பெட்ஷீட்ஸ். அப்புறம் எல்லா ஹோட்டல்களுமே என்ன சொல்லியிருக்கான்? பெட்ஷீட்ஸ், அதாவது படுக்கை விரிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். பெட்ஷீட்ஸ். புரியுதுங்களா? எப்பவுமே என்ன சொன்னேன்? ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறது டயக்ராம் சின்னதா போடணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருசா போடணும்னு சொன்னேன். அப்போ அனைத்து கட்டில்களுமே ஹோட்டல்கள் அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் எல்லா ஹோட்டலுக்குமே என்ன போட்டாச்சு? பெட்ஷீட் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அப்புறம் என்ன கேட்டிருக்கான்? சம் கார்ட்ஸ் ஆர் நாட் பெட்ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது சில கட்டில்கள் படுக்கை விரிப்புகள் அல்ல. நான் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? ஒரே ஒரு டயக்ராம் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கு நீ என்ன சொல்லிடலாம்? அது தப்பு, வராது அப்படின்னு போட்டுடலாம். அப்ப கண்டிப்பா வராது. கீழேயும் பாருங்க, சில படுக்கை விரிப்புகள் கட்டில்கள் அல்லன்னு கொடுத்துருக்கான். அப்போ நீங்க இந்த டயக்ராமே போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு அறிக்கையில கொடுக்கல, ஆனா முடிவில் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கான்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டயக்ராமே போட தேவையில்ல, கண்ணை மூடிட்டு இது ரெண்டுமே வராது, நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ, அதாவது இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு போட்டுடலாம். நீங்க போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த போட்டு பார்த்தாலும் ஒரே டயக்ராம்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் டைம் சேவிங் தான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க புரிஞ்சிட்டீங்க, தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ண தேவையில்ல, ஒரு 2 செகண்ட்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் ரிங்ஸ் ஆர் ரவுண்ட். அனைத்து மோதிரங்களும் வட்டமானது. ஸோ அப்போ ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணும்? சின்னதா பண்ணும். ஸோ அப்போ ஆல் ரிங்ஸ் பக்கத்தில் இருக்கிறது பெருசா பண்ணும். அப்போ ஆல் ரிங்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்கான்? ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். போடலாமா? ஆல் ரிங்ஸ் ஆர் ரவுண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஆல் ரவுண்ட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அனைத்து ரவுண்டுகளும் என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட்ஸ். அதோட பெருசா போடலாமா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ். ஆல் ரிங்ஸ் ஆர் ரவுண்டு, ஆல் ரவுண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். அவன் என்ன கேட்டுக்கிறான்? கன்க்ளூஷன், ஆல் ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஆல் ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட். ரிங்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப கன்க்ளூஷன்ல பாருங்க, ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது சின்னதா இருக்கணும், இது பெருசா இருக்கணுமா? அப்ப ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது சின்னதா இருக்கா, இது பெருசா இருக்கா? அப்ப கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. கரெக்டுங்களா? இன்னொரு விதமா சொல்லணும்னா, கீழே இருந்து மேல போதா, கீழே இருந்து மேல போகும்போது என்ன சொன்னேன்? ஆளும் வரலாம், சம்மும் வரலாம். கரெக்டா? ஆளும் வரும், சம்மும் வரும். அப்ப கீழே இருந்து மேல போதா, ஆல் ரிங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட். அப்ப ஆளும் வரலாம், சம்மும் வரலாம். ஆள் வருது, அப்ப அது ஃபாலோ. அப்புறம் பாருங்க, ஆல், அதாவது இது ஃபாலோ. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிங்ஸ். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிங்ஸ். இப்ப பாருங்க, ஆல் இருக்கு ஆப்ஜெக்டா, ரிங்ஸ் இங்க இருக்கு. ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது சின்னதாவா இருக்கு, பெருசா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வராது. இப்ப ஆல் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிங் வரும்போது என்ன வரணும்? சில மட்டும்தான் வரணும். ஆள்னு கொடுத்துருக்கானா, அப்ப அது தப்பு. அப்ப இங்க என்ன வர ஆன்சர்? ஒன்லி கன்க்ளூஷன் 1 வில் ஃபாலோ. அதாவது முடிவு 1 மட்டுமே பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் மதர்ஸ் ஆர் ஆண்ட். எல்லா அம்மாக்களும் அத்தை. எல்லா அம்மாக்களுமே என்ன சொல்றான்? அத்தை. ஸோ அப்போ அம்மா, அத்தை. ஓகேவா? எல்லா அம்மாக்களும் அத்தை. அடுத்து பாருங்க, ஆல் ஆண்ட் ஆர் உமன். எல்லா அத்தையும் பெண்கள். அப்போ எல்லா அத்தையுமே பெண்கள். எல்லா அத்தையுமே பெண்கள். இந்த டயக்ராம்லாம் நான் எப்படி வரையறேன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா டக் டக்குன்னு வரீங்க, தெரியலன்னா ஒவ்வொரு டைமே கவனிங்க. ஓகேவா? ஸோ எல்லா அம்மாக்களுமே அத்தை, எல்லா அத்தைகளுமே பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இங்க முடிவு என்ன வரணும்? ஆல் உமன் ஆர் மதர்ஸ். அப்ப ஆல் பக்கத்துல இருக்கிறது உமன், பெண்கள். அது சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா? டயக்ராம் பெருசா போட்டுக்கிறான். அப்ப கண்டிப்பா அது வராது. அப்ப அம்மாக்கள், அதாவது பெண்கள்ல இருந்து அம்மா வரும்போது என்ன வரணும்? சில மட்டும்தான் வரணும். அவன் கொடுத்துறான், ஆள்னு கொடுத்துக்கிறான். அப்ப அது வராது. ஆல் உமன்ஸ் ஆர் ஆண்ட். இங்க பாருங்க, ஆல் உமன்ஸ் ஆர் ஆண்ட். மேல இருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும், இங்கே ஆள் கொடுத்துக்கிறான். அப்ப அதுவும் வராது. அப்ப இங்க பாருங்க, அனைத்து பெண்களும் தாய்மார்கள். அப்ப மேல இருந்து கீழே தாய்மார்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரும்? தாய், அம்மாக்கள்னு வரும். ஸோ அம்மா, அதுதான் தாய்மார்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ அனைத்து பெண்களும்
அம்மா அப்படின்னு சொல்லும்போது மேல இருந்து கீழே கண்டிப்பா சில மட்டும்தான் வரணும். அனைத்துன்னு குத்துக்கிறான். அப்போ இது வராது, இங்கே அனைத்துன்னு குத்துக்கிறான். அப்போ அது வராது. அப்போ ரெண்டுமே வராது. அப்போ என்ன சொல்லலாம்? இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. ஓகேங்களா? சரி. ஸோ இங்க பாருங்க அடுத்து. ஸோ ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். அனைத்து மரங்களும் பூக்கள். அனைத்து மரங்களும் பூக்கள். அப்போ ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். அடுத்து பாருங்க, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் கிராஸ். அனைத்து பூக்களும் புல். அனைத்து பூக்களும் புல். ஓகேவா? அனைத்து பூக்களும் புல் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அனைத்து மரங்களும் பூக்கள், அனைத்து பூக்களும் புல் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன்? ஆல் ட்ரீஸ் ஆர் கிராஸ். ட்ரீஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கிராஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. அதாவது இங்க கிராஸ்னு வரணும். ஓகேவா? அதாவது அனைத்து மரங்களும் புல். அதே மாதிரி சின்னதா இருக்கு பெருசா இருக்கா? மேல இருந்து கீழே இருந்து மேல போகும்போது ஸோ ஆல் வரும், சம்மு வரும். அப்போ அனைத்து கண்டிப்பா வரும். ஓகேவா? அதே மாதிரி சில பூக்கள் புல். பூக்கள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. புல் இங்க இருக்கு. அப்போ இங்க கீழே இருந்து மேல போகும்போது சில வரும், அனைத்து வரும். அப்போ இங்கேயும் சில பூக்கள் புல். அதாவது சம் ஃப்ளவர்ஸ் ஆர் கிராஸ். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ஃபாலோ. போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ஃபாலோ. இரண்டு முடிவுகளும் பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்து இரண்டு முடிவுகளும் பின்பற்றுகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 12. ஆல் கலர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். அப்போ ஆல் கலர்ஸ் ஆர் அதாவது அனைத்து வண்ணங்களும் என்ன சொல்லிடுறான்? பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அனைத்து வண்ணங்களும் பெயிண்ட்ஸ். அதே மாதிரி ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் பிரஷ். அனைத்து வண்ண பூச்சிகளும் தூரிகை. அதாவது இங்க என்ன சொல்லிருக்கான்? பிரஷ் அப்படின்னு சொல்லியிருக்கான். நல்லா கவனிங்க, படம் பாருங்க. ஆல் கலர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ், ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் பிரஷ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான்? சம் பிரஷஸ் ஆர் பெயிண்ட்ஸ். பிரஷ் எங்க இருக்கு? இங்க இருக்கா. பெயிண்ட்ஸ் கீழே இருக்கு. அப்ப மேல இருந்து கீழே வரும்போது சம்மு வரும், ஆளு வரும். அப்ப இங்க கண்டிப்பா சம், அந்த சில தூரிகைகள் வண்ண பூச்சிகள் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ அடுத்து சம் பிரஷஸ் ஆர் கலர்ஸ். அதாவது சில தூரிகைகள் வண்ணங்கள். இங்க தூரிகை எங்க இருக்கு? பிரஷ் இங்க இருக்கா. ஸோ அதே மாதிரி வண்ணங்கள் கலர்ஸ் இங்க இருக்கா. அப்ப மேல இருந்து கீழே வருது. ஸோ அப்போ மேல இருந்து கீழே வரும்போது சம் கண்டிப்பா வரும். ஓகேவா? ஸோ அப்போ மேல இருந்து கீழே வரும்போது சம் மட்டும்தான் வரும்னு சொன்னேன். அந்த சம் ரெண்டுத்திலுமே வருதான். ஸோ அப்போ இரண்டு முடிவுகளுமே பின்பற்றப்படுகிறது. போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆளை பேஸ் பண்ணி வரும்போது டைப் 2 வந்துட்டோம். இப்போ ஆளை பேஸ் பண்ணி வரும்போது நான் என்ன சொன்னேன்? இதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. இங்க டயக்ராம் போட்டீங்க, அது எதுனா வரட்டும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு இது ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து மேல இருந்து கீழே இருந்து மேலே போகும்போது சம் ஏஆர் பின்னா சொல்லலாம், ஆல் ஏஆர் பி அப்படின்னு சொல்லலாம். மேல இருந்து கீழே வரும்போது சம் பிஆர் ஏ மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. சம் பிஆர் ஏ மட்டும்தான் சொல்ல முடியும். இதுதான் வந்து ஆல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ டைப் 2 பார்க்க போறோம். இப்போ டைப் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம 4 பார்த்தோம்ல, ஆல் பார்த்தோம், சம் பார்த்தோம், நோ பார்த்தோம், சம் நாட் பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஆல் டைப்ல ஃபுல்லா முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தோன்னா சம் டைப். ஓகேவா? சில அந்த மாடலை பார்க்க போறோம். அதே மாதிரி தான் டயக்ராம் போட போறோம். இங்க என்ன கொடுத்துக்கிறான்? சம் ஃபூல்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். சம் ஃபூல்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அதாவது சில முட்டாள்கள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க. சில முட்டாள்கள் புத்திசாலிகள். இது எப்படி போடலாம்? இப்படி போடலாம். இப்படி தானே போட்டோம். ஏபி சம் ஏஆர் பின்னு போட்டோமா? சம் ஏஆர் பி இப்படி போட்டோமா? இங்க ஏன்னு போட்டோம், இங்க பின்னு போட்டோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துக்கிறான்? சில முட்டாள்கள் புத்திசாலிகள் அதாவது சம் ஃபூல்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஸோ முட்டாள்கள், இங்க புத்திசாலிகள். அப்போ சில முட்டாள்கள் புத்திசாலிகள் அப்படின்னு போட்டோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சம் சில்ட்ரன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் அதாவது சில குழந்தைகள் புத்திசாலிகள். அப்போ நம்ம ஒரு ரெண்டு தான் பார்த்தோம், ஏ பி அப்படின்னு பார்த்தோம். இங்க 2 அதாவது 3 வந்துச்சா? ஏ பி சி அப்படின்ற வர மாதிரி இருக்குது. அதாவது ஃபூல்ஸ், சில்ட்ரன்ஸ், இன்டெலிஜென்ட். அதே மாதிரி முட்டாள்கள், புத்திசாலிகள், குழந்தைகள் வருது. ஸோ இப்போ இங்க என்ன பாருங்க? சில குழந்தைகள் புத்திசாலிகள் எங்க போடுவீங்க? ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே போடக்கூடாது. சில குழந்தைகள் புத்திசாலிகள், இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. ஓகேவா? அப்போ இங்க ஆல்ரெடி இருக்க புத்திசாலிகள், அப்ப எங்க போடணும்? இங்க போடணும். சில குழந்தைகள் புத்திசாலிகள். எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, வேற எதை கூடயுமே மிங்கிள் பண்ணக்கூடாது. அவ என்ன கேட்டானோ அது கூட மட்டும்தான் மிங்கிள் பண்ணணும். இப்ப நல்ல டயக்ராம் பாருங்க. சில முட்டாள்கள் புத்திசாலிகள் எப்படி எழுதணும்? சில முட்டாள்கள் புத்திசாலிகள் அப்படின்னு போட்டாச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சில குழந்தைகள் புத்திசாலிகள். இந்த குழந்தைகளை எடுத்துட்டு வந்து இந்த முட்டாள் கூட எல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ல எல்லாம் சேர்க்கக்கூடாது.
அவன் என்ன சொன்னிக்கிறான், சில குழந்தைகள் புத்திசாலிகள்னா இது ரெண்டுத்துக்கு வர மாதிரி தான் டயக்ராம் போடணும். சில குழந்தைகள் புத்திசாலிகள். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். நம்ம இந்த கன்க்ளூஷன் விட்டுருங்க, நான் அப்படியே சொல்றேன். இங்க ஏ இங்க பி அப்படின்னு சொன்னோமா நம்ம கன்க்ளூஷன்ல. அப்ப இங்க சம் ஏ ஆர் பின்னு கொடுத்தா என்ன சொன்னோம், சம் ஏ ஆர் பின்னு வரலாம், இல்ல சம் பி ஆர் ஏன்னு வரலாம். அப்ப இங்க கன்க்ளூஷன் எதெல்லாம் வரலாம், சில முட்டாள்கள் புத்திசாலிகள் வரலாம், அப்படி இல்லைன்னா சில புத்திசாலிகள் முட்டாள்கள் வரலாம். கரெக்டா? அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் பாருங்க, இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. அதே மாதிரி சொல்லுங்க, சில புத்திசாலிகள் குழந்தைகள்னு வரலாம், சில குழந்தைகள் புத்திசாலிகள் வரலாம். இப்போ இந்த டயக்ராமுக்கான ஆன்சர் இப்போ நான் சொன்ன 4 மட்டும்தான் வரணும். சில முட்டாள்கள் புத்திசாலிகள், அப்படி இல்லைன்னா சில புத்திசாலிகள் முட்டாள்கள். ஸோ இங்க சில புத்திசாலிகள் குழந்தைகள், சில குழந்தைகள் புத்திசாலிகள், அது மட்டும்தான் வரணும். வேற எது வந்தாலும் அது தப்பு. இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, சில முட்டாள்கள் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சில முட்டாள்கள் குழந்தைகள், அப்ப முட்டாள்கள் இங்க இருக்கு, ஸோ குழந்தைகள் இங்க இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு எதனா லிங்க் இருக்கா? ஸோ அப்ப கண்டிப்பா இது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எல்லா குழந்தைகளும் புத்திசாலிகள். இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது சம்மு மட்டும்தான் பார்த்தோம், அனைத்துன்றது எங்கன்னா பார்த்தோமா, ஆளுன்றது எங்கன்னா பார்த்தோமா. ஸோ அப்ப இதுவுமே வராது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடி கன்க்ளூஷன்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது மட்டும்தான் வரணும். அது தவிர்த்து வேற எது வந்தாலும் அது ஃபாலோ ஆகாது, அது வராது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு சில முட்டாள்கள் புத்திசாலிகள் வரலாம், சில புத்திசாலிகள் முட்டாள்கள் வரலாம், சில புத்திசாலிகள் குழந்தைகள் வரலாம், சில குழந்தைகள் புத்திசாலிகள் வரலாம். அது மட்டும்தான் வரணும், வேற எது வந்தாலும். ஸோ இது இந்த மாதிரி தான் ரெண்டுமே வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. சப்போஸ் நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் பார்க்கும்போது அந்த பாசிபிலிட்டிலாம் பார்ப்போம், வருமா அப்படின்னு கேட்போம், ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல யோசிக்கலாம். அதை பத்திலாம் இப்போ யோசிக்க வேணாம். ஓகேவா? இப்போதைக்கு இதுக்கான சம்மு மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, சம் அனிமல்ஸ் ஆர் குக்கு, சில விலங்குகள் காக்கா. அப்போ சில விலங்குகள் காக்கா, அப்போ இது விலங்கு, ஸோ இது வந்து காக்கா, சில விலங்குகள் காக்கா. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், சில விலங்குகள் பாடுகின்றன, சம் அனிமல்ஸ் ஆர் சிங்கு. அப்போ சம் அனிமல்ஸ்னா இங்க இருக்கா, அப்போ இது கூட தான் பாடுகின்றன, சில விலங்குகள் பாடுகின்றன. டயக்ராம் புரியுதா? வேற எது கூடயும் லிங்க் பண்ணும், லிங்க் பண்ணீங்கன்னா அது தப்பாயிடும். இப்போ பாருங்க, சில விலங்குகள் காக்கா, சில விலங்குகள் பாடுகின்றன அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கே டயக்ராம் என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, சில காக்காக்கள் பாடுகின்றன, அப்ப காக்கா இங்க இருக்கு, பாடுகின்றன வருமா? அப்ப இது வராது. அதே மாதிரி எந்த விலங்குகளும் காக்கா இல்லை. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் முன்னாடி சொன்னதே தான். இங்க அறிக்கைகள் எதனா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா? இல்ல. அப்போ கன்க்ளூஷன்லயே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வருமா? வராது. அப்ப இங்கேயும் பாசிட்டிவ் தான் இருக்கு, அப்ப இங்க கண்டிப்பா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வர வாய்ப்பு இல்லை, அப்ப இதுவும் வராது. சில விலங்குகள் பாடுகின்றன, சில விலங்குகள் பாடுகின்றன, அவன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததே அப்படியே என்ன பண்ணியிருக்கான், கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கான். அப்போ சில விலங்குகள் பாடுகின்றன, கரெக்ட் தானே? அப்போ முடிவு 3 மட்டுமே பின்பற்றுகிறது, முடிவு 3 மட்டுமே பின்பற்றுகிறது. அதாவது கன்க்ளூஷன் 3 ஒன்லி ஃபாலோ, கன்க்ளூஷன் 3 ஒன்லி ஃபாலோ அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக், இதெல்லாம் டைமும் சேவ் பண்ணலாம், அதே மாதிரி ஈஸியாகவும் போட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பார்த்தோன்னே போட்டுடலாம், நீங்கள் டயக்ராம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் லயன்ஸ் ஆர் கேமல்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? ஸோ இது வந்து அடிக்கடிக்க வந்துடுது. ஓகே, இப்போ பாருங்க, சம் லயன், சம் எலிபென்ட்ஸ் ஆர் லயன், அதாவது சில யானைகள் சிங்கங்கள். அப்போ எப்படி போடலாம்? சில யானைகள் சிங்கங்கள். ஸோ யானையில் சிங்கங்கள், சில யானைகள் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம், சில யானைகள் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சில சிங்கங்கள் ஒட்டகங்கள். எப்படி போடணும் டயக்ராம? இந்த சிங்கத்தோட ஒட்டகம் போடணும், சில சிங்கங்கள் ஒட்டகங்கள் அப்படின்னு போடலாம், சில சிங்கங்கள் ஒட்டகங்கள். இப்போ பார்க்கலாமா முடிவு? சில யானைகள் ஒட்டகங்கள், யானை இங்க இருக்கு, ஒட்டகங்கள் இருக்கு, எதனா மிங்கிள் ஆகுதா? ஸோ அப்போ இது வராது. அதே மாதிரி அனைத்து சிங்கங்களும் யானைகள், அனைத்து சிங்கங்களும் யானைகள். நான் என்ன சொன்னேன், யானை சிங்கம்னு வந்துச்சுன்னா சில யானைகள் சிங்கங்கள், சில சிங்கங்கள் யானைகள், அது மட்டும்தான் வரணும். இங்க அனைத்துன்னு கொடுத்துருக்கானா? அப்போ இதுவும் வராது. அப்போ எந்த முடிவும் பின்பற்றப்படவில்லை, நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 4வது, சில குழந்தைகள் புத்திசாலிகள். அதே மாதிரி போடலாமா? சில குழந்தைகள் புத்திசாலிகள். இப்போ நான் ஒரு 2 சம் போட்டேன்னா மீதி சம்மெல்லாம் நீங்களே போட்டுட்டே இருக்கணும், போட்டுட்டு ஆன்சர் மட்டும் பார்க்கணும். ஓகேவா? சில குழந்தைகள் புத்திசாலிகள். அப்புறம் சில குழந்தைகள் வீரர்கள். அப்போ இங்கே போடலாமா? வீரர்கள், அது கூட மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகேவா? சில குழந்தைகள் வீரர்கள். அப்போ சில குழந்தைகள் புத்திசாலிகள்,
சில குழந்தைகள் வீரர்கள். அப்ப ஆன்சர் என்ன வரணும்? சில வீரர்கள் புத்திசாலிகள். வீரர்கள் எங்க இருக்கு? புத்திசாலிகள் இருக்கு. அப்ப இது வருமா? வராது. ஓகேவா? சில புத்திசாலி குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள். சில புத்திசாலி குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள். சம் கிளவர் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயர். இப்ப இங்க பாருங்க, சம் கிளவர் சில்ட்ரன் ஆர் பிளேயர். அப்ப சம் கிளவர் சில்ட்ரன் இதுதானே, சம் கிளவர் சில்ட்ரன் ஆர் பிளேயர். இப்ப சம் கிளவர் சில்ட்ரன்னா சில புத்திசாலி குழந்தைகள் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது வராது. சப்போஸ் இருக்குமா, சில புத்திசாலிகள் குழந்தைகள் விளையாட்டு வீரர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா கண்டிப்பா வரும். ஓகேவா? இந்த இடத்துல ரெண்டு விதமா யோசிக்கணும். சில புத்திசாலி குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சில புத்திசாலி குழந்தைகள்லாம் இதுதான் விளையாட்டு வீரர்கள்னு சொல்றாங்க அப்படின்னு நார்மலா சொன்னாங்கன்னா வராது. ஓகேவா? ஓகேவா? சம் கிளவர் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயர்ஸ், கண்டிப்பா அவங்க வருவாங்க, இருப்பாங்க, இருக்கலாம், அதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிபிலிட்டி கொடுக்குறான். பாசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது வரலாம், மற்றபடி வராது. ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகாது, ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஓகேவா? பாசிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் வரும், மற்றபடி எதுவுமே அக்யூரேட்டா சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி, இங்க பாருங்க, ஆல் டாய்ஸ் ஆர் பிளாஸ்டிக், சாரி சம் டாய்ஸ் ஆர் பிளாஸ்டிக். சில பொம்மைகள் பிளாஸ்டிக், சில பொம்மைகள் பிளாஸ்டிக். சில பொம்மைகள் பிளாஸ்டிக், சில பொம்மைகள் பிளாஸ்டிக். சில பிளாஸ்டிக் கருப்பு. அப்ப சில பிளாஸ்டிக் கருப்பு, சில பிளாஸ்டிக் கருப்பு. அப்ப இங்க என்ன சொல்லலாம்? அதே மாதிரி அனைத்துன்னு போட்டு, இப்போ நான் இன்னொன்று நல்லா சொல்லிடுங்க, இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே சம்முன்னு குத்துக்கிறான், இங்கே அனைத்துன்னு குத்துக்கிறான். அப்போ நம்ம டயக்ராம் போடணுமா இந்த இடத்துல? அப்போ கண்டிப்பாக வராது, போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, அனைத்து பொம்மைகளும் கருப்பு. ஸோ அனைத்து பொம்மைகளும் கருப்பு வராது, சிலவே வராது. அனைத்து மட்டும் எப்படி வரும்? அனைத்து பொம்மைகளும் பிளாஸ்டிக், சில மட்டும்தான் வரும். அனைத்து எப்படி வரும்? சில பொம்மைகள் பிளாஸ்டிக், சில பிளாஸ்டிக்கல் பொம்மைகள், அது மட்டும்தான் வரணும். இங்கே என்ன குத்துக்கிறான்? அனைத்துன்னு குத்துக்கிறான். அப்போ ரெண்டுமே, இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. ஸோ நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அறிக்கை வரும்போது இந்த அறிக்கைக்கு வரதுக்கு பாசிபிளே இல்லையே, வராது அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதே மாதிரிதான், சில சிங்கங்கள் புலிகள், சில சிங்கங்கள் புலிகள். அப்ப சில சிங்கங்கள் புலிகள், சில சிங்கங்கள் புலிகள். அடுத்து பாருங்க, சில புலிகள் கழுதைகள், சில புலிகள் கழுதைகள், சில புலிகள் கழுதைகள். என்ன சொல்றான்? சில சிங்கங்கள் புலிகள்னு சொல்றான், சில புலிகள் கழுதைகள் அப்படின்னு சொல்றான். இங்க ஆப்ஷன் இது முடிவு என்ன சொல்லியிருக்கான்? சில சிங்கங்கள் கழுதைகள். அதே மாதிரிதான், சிங்கத்துக்கும் கழுதைக்கும் ரிலேஷனே இல்லை, அப்ப கண்டிப்பா வராது. அடுத்து பாருங்க, அனைத்து புலிகளும் கழுதைகள். அப்ப சிலவே வரல, அனைத்து மட்டும் எப்படி வரும்? வராது. அதாவது இங்க சில புலிகள் மட்டும்தான் கழுதைகள் வரும், அனைத்து வருமா? வராது. அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை, இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. ஸோ அடுத்து, ஸோ அதே மாதிரி வேகமா சால்வ் பண்ணிட்டே வந்துருங்க. சம் லியோபேர்ட்ஸ் ஆர் குரல், அதாவது சில சிறுத்தைகள் கொடூரமானவை அப்படின்னு சொல்றாங்க. சில சிறுத்தைகள் கொடூரமானவை. அப்ப சிறுத்தைகள், ஸோ இந்த இடத்துல வந்து டெஃபினிஷன்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? சில சிறுத்தைகள் கொடூரமானவைன்னா கொஞ்சம் சிறுத்தைகள் என்னவா இருக்கான்? ஸோ கொடூரமானவை, அப்ப கொடூரமானவை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில கொடூரமான கரடிகள், அதாவது சம் குரூயல் ஆர் பியர்ஸ். அப்ப இங்க போடலாமா? சில கொடூரமான கரடிகள் அப்படிதான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லாஜிக்கலா யோசிக்க கூடாது. சில சிறுத்தைகள் கொடூரமானவை, சில கொடூரமானவை கரடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல நிறைய மெத்தட் இருக்கு. சிலாகிசத்துல 50-50, 50-100 மெத்தட் இருக்கு. அதே மாதிரி ஃபார்முலா மெத்தட் இருக்கு. ஸோ அப்புறம் இந்த வென் டயக்ராம் மெத்தட் இருக்கிறதுல எது ஈஸி அப்படின்னா வென் டயக்ராம் தான் ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான டயக்ராம் என்ன வரும்? சில சிறுத்தைகள் கொடூரமானவை, சில கொடூரமான கரடிகள். அப்போ இதுக்கான கன்க்ளூஷன் என்ன வரலாம்? சில கரடிகள் கொடூரமானவை. கரெக்ட் தானே? சில கொடூரமானவை கரடிகள் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான், சில கரடிகள் கொடூரமானவை அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி பாருங்க, சில சிறுத்தைகள் கரடிகள். அப்ப சிறுத்தை சொல்லும் போது சில சிறுத்தைகள் கொடூரமானவைன்னு சொல்லலாம், சில கொடூரமானவை சிறுத்தைகள்னு சொல்லலாம். அப்ப சிறுத்தையும் கரடியும் வருமா? ஸோ வராது. அப்போ முடிவு ஒன்று மட்டுமே பின்பற்றுகிறது. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சம் பேக்ஸ் ஆர் லெதர்ஸ், சில பைகள் தோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். சில பைகள் தோள்கள், சில பைகள் தோள்கள். இந்த டயக்ராம்லாம் தெரியல உங்களுக்கு? சில பைகள் தோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து, சில தோல்
கரடு முரடானதாக இருக்கும். சில தோல் கரடு முரடானதாக இருக்கும். அப்போ சில சோல் வந்து அங்க வந்து நீங்க அந்த மீனிங்லாம் பார்க்க தேவையில்லை. அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் மட்டும் போட்ட போதும். ஓகேவா? கரடு முரடு. ஓகேவா? சில பைகள் வந்து தோள்கள், சில தோள்கள் வந்து கரடு முரடானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே தானே இங்கிலீஷ்லயும் சம் பேக்ஸ் ஆர் லெதர்ஸ், சம் லெதர்ஸ் ஆர் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறான். ஸோ அப்போ இதுக்கு நான் இதை பார்க்காம முடிவு பார்க்காம நீங்களே முடிவு சொல்லுங்க. ஒன்னு சில பைகள் தோள்கள் வரலாம், அப்படி இல்லைன்னா சில தோள்கள் பைகள் வரலாம், அப்படி இல்லைன்னா சில தோள்கள் கரடு முரடு வரலாம், இல்லைன்னா சில கரடு முரடு தோள்கள் வரலாம். இது மட்டும்தான் முடிவா வரணும். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்கான்? சில தோள்கள் பைகள், அப்போ சில தோள்கள் பைகள் சொன்ன மாதிரி வருதா? சில பைகள் தோள்கள், சில தோள்கள் பைகள் அப்படி வரலாம். அப்போ ஒண்ணு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சில கரடு முரடானது தோள்கள், சில கரடு முரடானது தோள்கள் வரலாம் தானே? அப்போ சில கரடு முரடானது தோள்கள் வரலாம். சாரி, ஆனா இங்க சில வரணும். இங்க என்ன கொடுத்துக்கிறான்? அனைத்து ஆள் கொடுத்துருக்கான். சோ அப்ப ஆள் வருமா? இங்க வராது, சம் மட்டும்தான் வரும். அப்ப என்ன வரும்? முடிவு ஒண்ணு மட்டுமே ஃபாலோ ஆகுது, முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. சம் எலிபென்ட்ஸ் ஆர் லயன்ஸ், சில யானைகள் சிங்கங்கள். அப்போ சில யானைகள் சிங்கங்கள், சில யானைகள் சிங்கங்கள். அடுத்து சில சிங்கங்கள் ஒட்டகங்கள், சில சிங்கங்கள் வந்து ஒட்டகங்கள், சில சிங்கங்கள் வந்து ஒட்டகங்கள். சோ இதுக்கு என்ன வரும் முடிவு? சில யானைகள் ஒட்டகங்கள் கொடுத்துருக்கான். யானைகள் இருக்கு, ஒட்டகங்கள் இங்க இருக்கு. அப்ப எதனா ரிலேட் பண்ண முடியுமா? முடியாது. இங்க என்ன வரலாம்? சில யானைகள் சிங்கங்கள் வரலாம், அப்படி இல்லைன்னா சில சிங்கங்கள் யானைகள் வரலாம், சில சிங்கங்கள் ஒட்டகங்கள் வரலாம், சில ஒட்டகங்கள் சிங்கங்கள் வரலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தரவாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் வரைஞ்சிட்டு இதுக்கான முடிவு இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துருங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் முடிவு செக் பண்ணுங்க. நீங்க எப்படி நல்லா தரவாகிற வரைக்கும். சோ நீங்க நல்லா தரவாயிட்டீங்கன்னா நேரா பார்த்த உடனே ஆன்சர் போட்டு போங்க. அப்ப சில யானைகளும் ஒட்டகங்களும் கண்டிப்பா வராது. அதே மாதிரி இங்க சிலன்னு இருக்கு, இங்க அனைத்துன்னு வந்திருக்கா, அப்ப அனைத்து வரவே வராது, அப்ப அதுவும் வராது. அப்ப இங்க என்ன? இரண்டு முடிவுகளும் தவறானது, இரண்டு முடிவுகளும் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கு என்ன? இரண்டு முடிவுகளும் பின்பற்றவில்லை. சோ அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரிதான் டக் டக்குன்னு போயிடலாம். சம் டக்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அதாவது சில வாத்துகள் பறவைகள். அப்ப சில வாத்துகள் வந்து பறவைகள், அப்ப வாத்து பறவைகள். ஓகேவா? சோ வாத்து பறவைகள். நீங்க எக்ஸாம்லாம் ஒரு வார்த்தை மட்டும்தான் போடணும், வேக வேகமா போடணும். ஓகேவா? சில பறவைகள் பசுக்கள், அப்போ சில பறவைகள் என்ன சொல்லலாம்? பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, முடிவு நீங்களா பாருங்க. இங்க என்ன வருதுன்னு பாருங்க. சில வாத்துகள் மாடு, வாத்து இங்க இருக்கு, மாடு இருக்கு, மாடு பத்தி சொல்லவே இல்லை. கரெக்டா? சாரி, சில பறவைகள் பசுக்கள். ஓகே, சில வாத்துகள், இங்க பசுக்கள் வரணும், ஆனா அங்க மாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சில வாத்துகள் பசுக்கள், அப்ப வாத்து இங்க இருக்கு, பசுக்கள் இங்க இருக்கு, வருமா? வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டிப்பா வராது. அடுத்து பாருங்க, சில பசுக்கள் வாத்துகள் வரணும், சில பசுக்கள் வாத்துகள் வரணும். சோ அப்ப அதுவும் வராது. சில வாத்துக்கள் பசுக்கள் வராது, சில பசுக்கள் வாத்துக்கள் வராது. அப்ப இரண்டு முடிவுகளுமே தவறானது, பின்பற்றாது. இரண்டு முடிவுகளுமே பின்பற்றாது. அதாவது சோ இது மட்டும்தான் வரணும். நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், முடிவு பார்க்காம நம்மளா முடிவு சொல்லணும். சில வாத்துகள் பறவைகள் வரலாம், சில பறவைகள் வாத்துக்களை வரலாம். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு பாருங்க, சில பறவைகள் பசுக்களை வரலாம், சில பசுக்கள் பறவைகளை வரலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது மட்டும்தான் ஆன்சரா வரணும், வேற எது வந்தாலும் அது வராது. அப்போ இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரெண்டு டைப் பார்த்தோம். என்னென்ன டைப் பார்த்தோம் அப்படின்னா, ஆல் அப்படின்ற ஒரு டைப் பார்த்தோம், சம் அப்படின்ற ஒரு டைப் பார்த்தோம். இது ரெண்டுத்துமே நீங்க தரவா இருந்தீங்கன்னாவே ஸோ ஆல்மோஸ்ட் அது ரெண்டு ரிலேட்டட் தான் ரொம்ப சம்ஸே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, மூணாவது வந்து நோ டைப். இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, நோ கேட் இஸ் லயன், எந்த பூனையும் சிங்கம் அல்ல, எந்த பூனையும் சிங்கம் அல்ல. இது எப்படி எழுதலாம்? ஸோ எந்த பூனையுமே சிங்கம் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த பூனையுமே சிங்கம் இல்லை, இப்படிதானே போடுவோம். நோ ஏ இஸ் பின்னா இப்படிதானே போடுவோம். நோ ஏ இஸ் பி, அதாவது எந்த பூனையும் சிங்கம் இல்லை. நம்ம முன்னாடி அந்த ஏபிக்கு பதில் இப்ப பேர் கொடுத்திருப்பாங்க, அந்த பேர் போட போறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறான்? ஆல் லயன் ஆர் ராயல் கிரியேச்சர், அனைத்து சிங்கங்களும் அரச உயிரினங்கள், அனைத்து சிங்கங்களும் அரச உயிரினங்கள். அப்ப அனைத்து சிங்கங்கள்னு சொல்லும் போது அந்த ஆள் பக்கத்துல, அதாவது ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே என்ன வரணும்? சின்னதா வரணும். கரெக்டா? அப்ப அனைத்து சிங்கங்களுமே என்னது? ராயல் கிரியேச்சர், அதாவது அரச உயிரினங்கள், அரச உயிரினங்கள். நீங்க நல்லா பாருங்க, இந்த பூனை வந்து சிங்கம் தான் வராதுன்னு சொல்லிட்டான். அப்ப எந்த பூனையும் சிங்கம் இல்லைன்னு தான் சொல்லிட்டான். அந்த இன்ட்டு வந்து அரசு உயிரினங்களுக்கு எல்லாம் சொல்லல. ஓகேவா? சோ டயக்ராம் எப்படி இருக்கு, அவன் என்ன கேட்கறான் பாருங்க.
ஆல் ராயல் கிரியேச்சர்ஸ் ஆர் லயன். அனைத்து அரசு உயிரினங்களும் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? அனைத்து அரசு உயிரினங்களும் சிங்கம். அப்ப அரசு உயிரினங்கள் இருக்கு, சிங்கம் இங்க இருக்கு. அப்ப அனைத்துன்னு சொல்லும் போது மேல இருந்து கீழே வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? சில மட்டும்தான் வரணும், அனைத்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க அனைத்துன்னு கொடுத்திருக்காங்களா, அப்போ இது வராது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சில அரசு உயிரினங்கள் சிங்கங்கள். அப்ப மேல இருந்து கீழே வரும்போது சில வருமா? அப்போ கண்டிப்பா இது வரும். ஓகேவா? எந்த அரசு உயிரினமும் பூனை அல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. நம்ம பூனையும் சிங்கமும் எங்க இங்க இந்த இடத்துல பூனையும் அரசு உயிரினங்களும் ரிலேட் பண்ணல, அதே மாதிரி பூனையும் சிங்கமும் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கான். அப்ப எப்படி சார் இங்க அரசு உயிரினமும் பூனை இல்ல, அது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பூனையும் சிங்கமும் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இங்க என்ன சொல்லியிருக்கான்? பூனையும் அரசு உயிரினமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த டயக்ராம இன்னொரு விதமாவும் போடலாமா? இப்ப பூனை சிங்கம், இது பூனை, இது சிங்கம். ஓகேவா? இது மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டு பூனை போட்டு இப்ப இப்படி போடலாம்ல, இப்படியே அரசு உயிரினங்கள் போடலாம், இப்படியே அரசு உயிரினங்கள் போடலாம். இப்படி போட்டாலும் சிங்கத்துக்குள்ளதான் அரசு உயிரினங்கள் வரும். கரெக்டா? இப்ப நம்ம போட்ட டயக்ராமே ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம் தான். ஓகேவா? இப்போ அக்யூரேட்டாலாம் நம்ம சொல்லல. ஓகேவா? இந்த டயக்ராம் நம்மளா ஒரு அசியூம்ஷன்ல ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த இடத்துல பூனைக்கும் அரச உயிரினங்களுக்கும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் வரும்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல. அப்ப கண்டிப்பா பூனைக்கும் அரச உயிரினங்களுக்கு பத்திக்கும் நம்ம எந்த ரிலேஷனுமே தெரியாது. அப்ப தெரியாத போது நம்ம எப்படி உறுதியா இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. சோ அப்ப அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிச்சுங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது, அதாவது இல்லையோ இல்ல கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உறுதியா நம்மளால சொல்ல முடியுமா வரும் வராதுன்ட்டு? அப்படி சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் நம்ம சொல்லணும். அது அது வந்து கரெக்ட், இல்லைன்னா அது தப்பு. ஓகேவா? இந்த இடத்துல பூனையும் சிங்கம் இது மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கான்? எந்த பூனையும் சிங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல அரசு உயிரினமும் பூனையை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்ப அதனால கண்டிப்பா அது தெரியாது. அதனால இந்த ஆன்சர் வந்து வராது. ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியாம இருக்கலாம், இன்னும் போக போக நிறைய சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு 4 சம் தொடர்ந்து சால்வ் பண்ணிட்டே இருந்தா அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஆல் கோர்ஸ் ஆர் உல்ஸ், அனைத்து கம்பளிகளும் நூல்கள். அப்ப ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது சின்னதா போடணும், அதுக்கப்புறம் பெருசா போடணும். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஆல் கோர்ஸ் ஆர். அப்ப இது கோர்ஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க? கம்பளி. இது வந்து நூல்ஸ், உல்ஸ். ஓகேவா? ஆல் கோர்ஸ் ஆர் நூல்ஸ். சில கம்பளிகள் கரடு முரடானவை. ஆக்சுவலா தமிழ்ல இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு, நம்ம தமிழ் எடுத்துற அதை புரிஞ்சுக்க. ஓகேவா? அனைத்து கம்பளிகளும் நூல்கள். ஸோ அப்ப அனைத்து கம்பளிகளுமே என்னது? நூல்கள். அப்ப அனைத்து கம்பளிகளுமே நூல்கள். அடுத்து பாருங்க, சில கம்பளிகள் கரடு முரடானவை. அப்ப சில கம்பளிகள்னா எப்படி போடலாம்? இந்த மாதிரி கம்பளியோட கரடு முரடானவை. இந்த டயக்ராம் போறதுலதான் இருக்கு ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சர் பண்றது. ஓகேவா? இந்த டயக்ராம் புரிதா பாருங்க. அனைத்து கம்பளிகளுமே நூல்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? சில கம்பளிகள் கரடு முரடானவை. அப்போ சில கம்பளிகள்ல கரடு முரடானவை போட்டு. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறேன் பாருங்க, அனைத்து கரடு முரடானது கம்பளிகள், அனைத்து கரடு முரடானவை கம்பளிகள். அப்போ சில மட்டும்தானே வரணும். சில கம்பளிகள் கரடு முரடானவை வரலாம், இல்ல சில கரடு முரடானவை கம்பளிகள் வரலாம். அப்ப அனைத்துன்னு வருமா? வராது. இங்க பாருங்க, சில நூல்கள் கரடு முரடானவை அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராம்ல பாருங்க, நூலும் கரடு முரடானவை இப்படி இருக்கா? அப்போ சில நூல்கள் கரடு முரடானவை, சில கரடு முரடானவை நூல்கள் வரலாம்ல. அப்போ இது வரும். இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னாலும் இந்த டயக்ராம்ல உறுதியா சொல்ல முடியுது இல்ல, இது கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு. சோ அப்ப அதனால கண்டிப்பா உறுதியா சொல்ல முடிஞ்சுன்னா இது வரும். ஓகேவா? அப்போ முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, 3வது கொஸ்டின். சம் ஆல்பம்ஸ் ஆர் போட்டோஸ். சில ஆல்பங்கள் புகைப்படங்கள். அப்போ சில ஆல்பங்கள் வந்து என்ன சொல்றாங்க? புகைப்படங்கள். அப்போ சில ஆல்பம்ஸ் புகைப்படங்கள், போட்டோஸ். அதாவது சில ஆல்பம்ஸ் வந்து போட்டோஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? அனைத்து போட்டோஸ் ஆர் பிரேம்ஸ். அனைத்து புகைப்படங்களும் பிரேம்கள். அப்போ இந்த டயக்ராம் எப்படி போடணும் பாருங்க, இப்படி போடக்கூடாது, இதோட சேர்த்து இங்கு மட்டும் கட் ஆகிற மாதிரி. அப்போ புரியுதுங்களா? இப்போ சில ஆல்பங்கள் புகைப்படங்கள் அப்படின்னு, அதாவது சம் ஆல்பம்ஸ் ஆர் போட்டோஸ் போட்டாச்சு. ஆல் போட்டோஸ் ஆர் பிரேம்ஸ், அனைத்து புகைப்படங்களும் பிரேம்கள் சொல்லும் போது
அந்த ஆள்னா சின்னதா வரணும்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரேம் அந்த போட்டோ எப்படி வரணும்னா இந்த ஃப்ரேம் சுத்தி இது கரெக்டா இந்த போட்டோல கட் ஆகிற மாதிரி தான் கட்டணும், எக்ஸ்ட்ராலாம் போகக்கூடாது. ஓகேவா? அப்படி போட்டோம்னா படம் வந்து தப்பா வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சில ஆல்பங்கள் பிரேம்கள், சில ஆல்பங்கள் பிரேம்கள். அப்ப ஆல்பம் இருக்கு, இது வந்து என்னது பிரேம் வரும் தானே, ஆல்பம் பிரேம். சில இருக்கா, அப்ப கண்டிப்பா இது வரும். எந்த புகைப்படமும் ஆல்பம் இல்லை. நான் இன்னொன்னு சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, ஆனா முடிவுல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா, அப்ப கண்டிப்பா இது வராது. அப்ப முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது. அப்ப முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, டக் டக்குன்னு போயிடலாம். சரி, இங்க என்ன பாருங்க, சம் டொமேட்டோஸ் ஆர் ஹாட். சில தக்காளிகள் சூடாக இருக்கும். அப்ப சம் டொமேட்டோஸ் ஆர் ஹாட். அப்ப டொமேட்டோஸ் இது வந்து ஹாட். சம் டொமேட்டோஸ் ஆர் ஹாட். அடுத்து ஹால் பீஸ் ஆர் ஹாட். ஹால் பீஸ் ஆர் ஹாட். அனைத்து பட்டாணிகள் சூடாக இருக்கும். அப்ப பட்டாணிகள் எப்படி போடலாம், அனைத்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஸ்மால் சைஸ் இருக்குமா, அப்ப இங்க போடணும் ஆல் பீஸ் ஆர் ஹாட். ஆல் பீஸ் ஆர் ஹாட். ஓகேவா? ஆல் பீஸ் ஆர் ஹாட். ஓகேவா? சம் டொமேட்டோஸ் ஆர் ஹாட், ஆல் பீஸ் ஆர் ஹாட். அதாவது சில தக்காளிகள் சூடாக இருக்கும், அனைத்து பட்டாணிகளும் சூடாக இருக்கும். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஹாட் ஆர் பீஸ். சம் ஹாட் ஆர், அதாவது மேல இருந்து கீழே வரும்போது என்ன சொன்னேன், சம் வரும் அப்படின்னு சொன்னா, சில வரும் சொன்னா, அப்ப சில சூடான பட்டாணி வரும். அடுத்து பாருங்க, சம் ஹாட் ஆர் டொமேட்டோஸ். சில சூடான தக்காளி. அப்ப ஹாட் இங்க இருக்கு, சில சூடான தக்காளி அதுவும் வரும் தானே. அப்ப சம் டொமேட்டோஸ் ஹாட்னு சொல்லலாம், சம் ஹாட் டொமேட்டோன்னு சொல்லலாம். சில சூடான தக்காளின்னு சொல்லலாம், இல்ல தக்காளி சூடா அது மாதிரி எதுவும் சொல்லலாம். அப்ப இதுவும் வரும். அப்ப இரண்டு முடிவுகளும் பின்பற்றப்படுகிறது. போத் கன்க்ளூஷன் ஆர் ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். போத் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஃபாலோ அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஆல் ஸ்லேட்ஸ் ஆர் சன். அதாவது அனைத்து ஸ்லேட்டுகளும் சூரியன் சொல்லியிருக்கான். அப்போ ஆல் ஸ்லேட்ஸ் ஆர் சன். அப்போ அனைத்து ஸ்லேட்டுகளுமே சூரியன். அப்போ ஆல் ஸ்லேட்ஸ் ஆர் சன். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது சின்னதா போடணும், அதுக்கப்புறம் பெருசா பண்ணணும். அதுக்கப்புறம் சம் ஸ்டார்ஸ் ஆர் சன். சில நட்சத்திரங்கள் சூரியன். அப்போ சில நட்சத்திரங்கள் சூரியன். அப்ப சம் ஸ்டார்ஸ் ஆர் சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இதுவும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கான கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம இங்க பார்க்கலாம். ஆல் ஸ்லேட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். அனைத்து ஸ்லேட்டுகளும் நட்சத்திரங்கள். அனைத்து ஸ்லேட்டுகளும் நட்சத்திரங்கள். அப்போ எல்லா ஸ்லேட்டுகளுமே சன்னு தான் வரும். எல்லா ஸ்லேட்டுகளும் நட்சத்திரம் வருமா, வராது. அப்ப கண்டிப்பா இது தப்பு. அனைத்து நட்சத்திரங்களும் ஸ்லேட்டுகள். அனைத்து நட்சத்திரங்களும் ஸ்லேட்டுகள். அப்போ எல்லா நட்சத்திரங்களும் ஸ்லேட்டு வருமா, வராது. கொஞ்சமே வரத்துக்கு தெரியும், வருமா வராதான்னு தெரியாது. அப்போ அதுவும் வராது. சில ஸ்டார்கள், அதாவது சில ஸ்டார்கள் ஸ்லேட்ஸே வருமான்னு தெரியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான், அனைத்து நட்சத்திரங்களுமே ஸ்லேட்னு சொல்லியிருக்கான். அப்ப அது வருமா, கண்டிப்பா இது வராது. அப்போ இரண்டு முடிவுகளுமே என்னது, பின்பற்றப்படவில்லை. போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ. போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டக் டக்குன்னு போலாம் வேகமா. சரி, இங்க என்ன சொல்லியிருக்கான், ஆறாவது. அதே மாதிரி பாருங்க, அனைத்து கருவிகளும் உலோகங்கள். ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். அப்ப எப்படி போடலாம், அனைத்து கருவிகளுமே உலோகங்கள். அப்ப இது கருவிகள், அனைத்து கருவிகளுமே என்னது, உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப எல்லா கருவிகளுமே உலோகங்களுக்குள்ள இருக்கு. ஓகேவா? சில திடப்பொருட்கள் உலோகங்கள். சில திடப்பொருட்கள், சில திடப்பொருட்கள் எப்படி போடலாம், உலோகங்கள்ல. அப்ப சில திடப்பொருட்கள் உலோகங்கள். கரெக்டா பாருங்க, சில திடப்பொருட்கள் உலோகங்கள். அப்ப அனைத்து கருவிகளுமே உலோகங்கள், சில திடப்பொருட்கள் உலோகங்கள். அதே மாதிரி முடிவு என்ன வரும் பாருங்க, அனைத்து உலோகங்களும் கருவிகள். இங்க மேல இருந்து கீழே வரும்போது அனைத்து வருமா, வராது. சில மட்டும்தான் வரும். அப்ப கண்டிப்பா இது வராது. ஓகேவா? சில உலோகங்கள் திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, சில திடப்பொருட்கள் உலோகங்கள் சொல்லலாம், சில உலோகங்கள் திடப்பொருட்கள் சொல்லலாம். அப்ப கரெக்ட் தானே, சில திடப்பொருட்கள் உலோகங்கள். அப்ப இது வரும். அப்போ முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் இன்செக்ட்ஸ் ஆர் ஸ்மால். அனைத்து பூச்சிகளும் சிறியவை. அப்ப அனைத்து பூச்சிகளுமே என்னதான், சிறியவை. அப்ப அனைத்து பூச்சிகளுமே சிறியவை அப்படின்னு சொல்லிட்டான். அனைத்து பூச்சிகளுமே சிறியவை. அப்புறம் சம் அனிமல்ஸ் ஆர் ஸ்மால். சில விலங்குகள் சிறியவை. அப்ப சில விலங்குகள், அந்த சிறியவை கூட தான் சில விலங்குகள். அப்போ சில விலங்குகள். படம் போட்டீங்களா? அதாவது அனைத்து பூச்சிகளும் சிறியவை, சில விலங்குகள் சிறியவை அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி முடிவு பார்த்துங்க, அனைத்து சிறியவைகளும் பூச்சிகள். அப்போ அனைத்து சிறியவைகளுமே பூச்சி வருமா, அப்ப கீழே வரும்போது சில மட்டும்தான் வரும். அப்போ இது வராது. சோ அதே மாதிரி சில விலங்குகள் பூச்சிகள். விலங்குகள் எங்க இருக்கு, பூச்சிகள் எங்க இருக்கு, அப்போ அது வருமா, வராது. அந்த டயக்ராம் போறது, நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விலங்குகளை இதோட பாதி போட்டுருவாங்க. பாதி போட்டா இதோட மிங்கிள் ஆகுமா, சோ அப்ப என்ன சொல்லுவாங்க, இதுவும் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப டயக்ராம் போடும்போது சில விலங்குகள் சிறியவைனா
சோ இந்த மாதிரி தான் டயக்ராம் போடணும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டா பூச்சிகளும் விலங்குகளும் வந்து மிங்கிள் ஆகுதா? சோ மிங்கிள் ஆகல. அப்ப கண்டிப்பா இது வராது. அப்ப இரண்டு முடிவுகளுமே பின்பற்றாது. போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ அப்படின்னு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, சில பெண்கள் டாக்டர்கள், அதாவது சம் கேர்ள்ஸ் ஆர் டாக்டர்கள். அப்போ சம் கேர்ள்ஸ் ஆர் டாக்டர்ஸ், அது GD இந்த மாதிரி போட்டுருங்க எக்ஸாம்பிள். சம் கேர்ள்ஸ் ஆர் டாக்டர்ஸ், ஆல் டாக்டர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், அனைத்து மருத்துவர்களும் சகோதரிகள். அப்ப நான் இந்த மாதிரி ஆல் வரும்போது எப்படி போட சொன்னேன்? இந்த டாக்டர் மட்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது ஆல் டாக்டர்ஸ் ஆர் சிஸ்டர். ஏன்னா ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறது எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும். அப்ப சம் கேர்ள்ஸ் ஆர் டாக்டர்ஸ், ஆல் டாக்டர்ஸ் ஆர் சிஸ்டர். இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, சில பெண்கள் சகோதரிகள், அதாவது சம் கேர்ள்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அப்ப இங்க சம் கேர்ள்ஸ் ஆர், இங்க கேர்ள்ஸ் இருக்கு சிஸ்டர் இருக்கு, அப்ப சம் இருக்கு, அது ரெண்டுத்துக்கு கனெக்ட் ஆகுதா? அப்ப இது வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல கன்ஃபார்மா வருது டயக்ராம், அதனால வரும். அடுத்து பாருங்க, அனைத்து சகோதரிகளும் பெண்கள், ஆல் சிஸ்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அப்ப எல்லா சிஸ்டருமே கேர்ள்ஸ் வருமா? வராது. சம் சிஸ்டர்ஸ் தான் கேர்ள்ஸ் வரும். அப்ப இது வராது. அப்ப முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றுகிறது. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ அப்படின்னு வரும். கரெக்டா? சம்மு மட்டும்தான் வரும், ஆல் வராது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின் பாருங்க. சரி, இங்க என்ன கொடுத்திருக்கான்? சில பேண்ட்டுகள் கருமையாக இருக்கும், சம் பேண்ட்ஸ் ஆர் டார்க். இது எப்படி சொல்லலாம்? சம் பேண்ட்ஸ் ஆர் டார்க். அப்ப இது பேண்ட், இது டார்க். சம் பேண்ட்ஸ் ஆர் டார்க் அப்படின்னு போடலாம். அடுத்து ஆல் டார்க் ஆர் கோட்ஸ், ஆல் டார்க் ஆர் கோட்ஸ். அப்போ ஆல் டார்க் ஆர் கோட்ஸ் இப்படி போடலாமா? ஆல் டார்க் ஆர் கோட்ஸ் அப்படின்னு போடலாம். அதாவது அனைத்து கருமையும் கோஸ்ட் இல்ல கோஸ்ட். ஆல் டார்க் ஆர் கோஸ்ட், அனைத்து கருமையும் கடற்கரைகள், அனைத்து கருமையும் கடற்கரைகள். இப்ப என்ன கொடுத்திருக்கான்? சம் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ் வரும்ல, பேண்ட்ஸ் கோஸ்ட். அப்ப சம் பேண்ட்ஸ் ஆர், அதாவது சில பேண்ட்டுகள் கடற்கரைகள். அப்ப இது வரும். அதே மாதிரி பாருங்க, அனைத்து ஆல் கோஸ்ட் ஆர் பேண்ட்ஸ், அனைத்து கடற்கரைகளும் பேண்ட்டுகள். அப்ப எல்லா கோஸ்ட்டுமே பேண்டா வருமா? வராது. சில மட்டும்தான் வரும். அப்ப இது வராது. அப்ப முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றுகிறது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 10வது. சோ இதுவும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணலாமா? சரி, ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ், அதாவது அனைத்து படுக்கைகளும் பேனாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ். அப்போ ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ். அடுத்து சம் பெட்ஸ் ஆர் கோட்ஸ். அப்போ சம் பெட்ஸ் ஆர், அப்ப இந்த டயக்ராம் எப்படி போடலாம்? சம் பெட்ஸ் ஆர், முன்னாடி பெண்ணு மட்டும் பெட் இருந்துச்சுன்னா இங்க மட்டும் போட சொன்னேன். அப்ப பெட்டோட சேர்த்திருக்கா, அப்ப பெட் சம் பெட்ஸ் ஆர் கோட். அப்ப சம் பெட்ஸ் ஆர் கோட் இப்படி வரும். அதாவது தமிழ் சொல்லணும்னா அனைத்து படுக்கைகளும் பேனாக்கள், சில படுக்கைகள் கோட்டுகள் அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கான முடிவு பாருங்க, ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ். இங்க வந்து ஆல் பெட்ஸ் ஆர் பென்ஸ், அனைத்து படுக்கைகளும் பேனாக்கள். அப்ப இங்க கீழே இருந்து மேல போகும்போது என்ன சொன்னேன்? சிலவும் வரும், அனைத்து வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அனைத்து படுக்கைகளும் பேனாக்கள். அப்போ இது கண்டிப்பா ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, சம் கோட்ஸ் ஆர் பென், சில கோட்டுகள் பேனாக்கள். அப்ப இந்த இடத்துல இந்த பேனா எங்க இருக்கு, கோட் எங்க இருக்கு? அப்ப இது ரெண்டுத்துலயும் கொஞ்சம் சில வருது இல்ல, அப்ப கண்டிப்பா சில வரும். சில கோட்டுகள் பேனாக்கள் வரும். அப்ப சம் கோட்ஸ் ஆர் பென். அதே மாதிரி ஆல் கோட்ஸ் ஆர் பென், இங்க கோட்டுகள் பெண்கள் சில தானே இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு இல்ல தானே டயக்ராம்ல. சோ அப்ப அனைத்து கோட்டுகளும் பேனாக்கள் கண்டிப்பா வராது. அப்போ இது வராது. அதுக்கப்புறம் பாருங்க, சம் கோட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் பென்ஸ். சம் கோட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் பென்ஸ். இங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லும் போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தாவே அங்க உறுதியா சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கணும். கரெக்டா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆல் கோட்ஸ் ஆர் பேனாக்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம போட்ட டயக்ராம் இந்த மாதிரி வரும்போது உறுதியா சொல்ல முடியலன்னா நான் வராது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்ட் தானே? சோ இப்ப இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்காக பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும், ஆனா நீங்க எக்ஸாம்ல போட தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, பெட்டு கோட்டு, சில கோட்டுன்னு சொல்லிட்டேன். இப்படி போட்டு இந்த மாதிரி கூட இந்த டயக்ராம் போடலாம். கரெக்ட் தானே? அப்ப அந்த மாதிரி போடும்போது அனைத்து கோட்டுகளுமே பெண்ணுக்குள்ள வந்துருச்சு. அப்ப நம்ம கொஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அப்ப அதனால உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. அனைத்து கோட்டுகளுமே பேனாக்கள்னு உறுதியா சொல்ல முடியாது. சில கோட்டுகள் நிச்சயமாக பேனாக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால உறுதியா சொல்ல முடியலன்னு தான் இது ரெண்டுமே வராது. ஆனா சில கோட்டுகள் பேனாக்கள்னு நம்ம டயக்ராம் பார்த்தா உறுதியா சொல்லிடலாம் தானே. அதனாலதான் உறுதியா சொல்ல முடியுன்றதுனால தான் இது போட்டோம். இது ரெண்டுமே உறுதியா சொல்ல முடியாது, அதனால இது ரெண்டுமே வராது. ஓகேவா? அப்ப அனைத்து கோட்டுகளும் பேனாக்கள் அது சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஒண்ணு கொஞ்சம் இருக்கலாம், இல்ல சுத்தமா இல்லாம இருக்கலாம், ஃபுல்லா இருக்கலாம். ஓகேவா? சோ அதனாலதான் அனைத்து கோட்டுகளும் பேனாக்கள் வராது அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி இல்லைன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாதுல்ல, அப்ப வராது. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? முடிவு 1 மற்றும் 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. உங்களுக்கு புரியலன்னா திருப்பியும் நான் சொன்னதை அப்படியே பொறுமையா கேளுங்க. ஓகேவா?
சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன? 1 மற்றும் 2 பின்பற்றப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் 4ங்க. இதை பாருங்க, வந்துட்டோம் நம்ம டைப் 4க்கு. அப்படியே பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நோ கவ் இஸ் கேட், அதாவது எந்த பசுவும் பூனை இல்லை, எந்த பசுவுமே பூனை இல்லை. அப்ப எந்த பசுவும் பூனை இல்லை, இப்படி போடலாமா? எந்த பசுவும் பூனை இல்லை. ஓகேவா? எந்த பசுவும் பூனை இல்லை, பசுவும் பசு, எந்த பசுவும் பூனை இல்லை. ஓகேவா? எந்த பசுவும் பூனை இல்லை. அடுத்து ஆல் கேட்ஸ் ஹேவ் தி மஸ்டார்ட்ஸ், எல்லா பூனைகளுக்கும் மீசை இருக்கும். அப்ப எல்லா பூனைகளுக்குமே மீசை இருக்கும், எல்லா பூனைகளுக்கும் மீசை இருக்கும். நல்லா கவனிங்க, எல்லா பூனைகளுக்கும் மீசை இருக்கு. அவன் பசுதான் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான், எல்லா பூனைகளுக்கும் மீசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, சம் கவுஸ் ஆர் கேட்ஸ், சில மாடுகள் பூனைகள். அதாவது இந்த இடத்துல மாடுகளுக்கு வந்து பசு வரும்பா, அதாவது கூகுள் டிரான்ஸ்லேஷன், சில மாடுகள் பசு வரும். சில பசுகள் பூனைகள், சில பசுகள், அவன் தான் எந்த பசுவுமே பூனை இல்லைன்ட்டானே, அப்ப சில பசுகள் மட்டும் பூனைகள் எப்படி வரும்? அப்ப கண்டிப்பா வராது. அடுத்து பாருங்க, சில மாடுகள் மீசை இருக்கும். சம் கவுஸ் ஹேவ் மஸ்டாச்சஸ், இப்போ அவன் பூனை மீசை என்ன சொல்லியிருக்கான்? இந்த இடத்துல பசுக்கும் மீசைக்கும் ரிலேட்டே பண்ணல, இருக்கும் இல்ல வரும் வராது எதுவுமே சொல்ல. அப்ப நம்மளால சொல்ல முடியாது, அப்ப இதுவும் வராது. அப்ப 2 முடிவுகளும் பின்பற்றாது அப்படின்னு சொல்லலாம். 2 முடிவுகளும் பின்பற்றாது. ஓகேவா? அந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லிட்டே போயிடலாம். உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சா நம்ம வரும், சொல்ல முடியலையா அது வராது. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த டாபிக் ஒண்ணுமே கிடையாது. நோ கேட் இஸ் ஒயிட், எந்த பூனையும் வெள்ளையாக இல்லை. அப்போ எந்த பூனையுமே என்ன சொல்லிட்டான்? வெள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். நிறைய பேர் அந்த பாசிபிலிட்டி டயக்ராம்லாம் போடுவாங்க, அந்த பாசிபிலிட்டி டயக்ராம் இல்லாமே சொல்லிடலாம். நம்மளால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம பாசிபிலிட்டியா யோசிக்கணும், வருமா வராதா, வரலாம் வராம இருக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வரும்போது கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்ல உறுதியா சொல்ல முடியாது அப்படின்ட்டு தப்பு போட்டுடலாம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்துடலாம். இப்போ எந்த பூனையும் வெள்ளையாக இல்லை, அப்ப எந்த பூனையும் வெள்ளையாக இல்லை போட்டாச்சு. அடுத்து பாருங்க, சில வெள்ளை நிறங்கள் பாண்டாக்கள், சில வெள்ளை நிறங்கள் பாண்டாக்கள், அதாவது சம் ஒயிட்ஸ் ஆர் பாண்டாக்கள். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? சம் ஒயிட்ஸ் ஆர் பாண்டாக்கள், சம் ஒயிட்ஸ் ஆர் பாண்டாக்கள். கரெக்டா? அப்போ எந்த பூனையும் வெள்ளையாக இல்லை, சில வெள்ளைகள் பாண்டாக்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் முடிவு பாருங்க, அனைத்து பாண்டாக்களும் வெள்ளை. அங்க என்ன சொல்லியிருக்கான்? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கான கன்க்ளூஷன் என்ன? சில வெள்ளைகள் பாண்டாக்கள் வரலாம், சில பாண்டாக்கள் வெள்ளைகள் வரலாம். அப்ப வேற எதனா முடிவு வந்துச்சுன்னா அது தப்பு. கரெக்ட் தானே? நம்ம கன்க்ளூஷன் படிச்ச மாதிரி. அப்ப அனைத்து பாண்டாக்களும் வெள்ளைகள் தவறு. அதே மாதிரி சில வெள்ளை நிறங்கள் பாண்டாக்கள், சில வெள்ளை நிறங்கள் பாண்டாக்கள், அது வந்து நம்ம அறிக்கையில படிச்சது. இங்க பாருங்க, சில பூனைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அப்போ பூனைகளும் வெள்ளைகளும் சுத்தமா வராதுன்னு சொல்லிட்டா, அப்ப எப்படி சில மட்டும் வரும்? அப்ப இதுவும் வராது. அப்ப 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. 2 முடிவுகளும் போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ, போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ. சோ மூணாவது பாருங்க, நோ கேட் இஸ் ராட், எந்த வாயிலும் கம்பி அல்ல. அப்ப எந்த வாயிலுமே கம்பி அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த வாயிலுமே கம்பி அல்ல, அப்ப எந்த வாயிலுமே கம்பி அல்ல. ஓகேவா? அப்ப எந்த வாயிலுமே கம்பி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து பாருங்க, சில கம்பிகள் ஜன்னல்கள், சம் ராட்ஸ் ஆர் விண்டோ, சில கம்பிகள் ஜன்னல்கள், சில கம்பிகள் ஜன்னல்கள் சொல்லாமா? அதான சொல்லியிருக்கான், எந்த வாயிலும் கம்பி அல்ல, சில கம்பிகள் ஜன்னல்கள். டயக்ராம் போட்டாச்சா? அப்புறம் என்ன கொடுத்திருக்கான்? கன்க்ளூஷன் ஆல் கேட்ஸ் ஆர் விண்டோ, அனைத்து வாயில்களும் ஜன்னல்கள். வருமா? இங்க சொல்லவே முடியாது, அனைத்து வாயில்களும் ஜன்னல்கள். அவன் வந்து வாயிலும் கம்பி தான் இல்லைன்னு சொல்லிட்டான், வாயிலுக்கும் ஜன்னலுக்கும் எதுவுமே இல்லை, ரிலேஷனே தெரியாது. அப்ப கண்டிப்பா இது நம்ம வராது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சில கம்பிகள் வாயில்கள், எந்த வாயிலுமே கம்பி இல்லைன்ட்டா, அப்ப சில மட்டும் எப்படி வரும்? அப்ப இதுவும் வராது. ஓகேவா? அப்போ போத் கன்க்ளூஷன் ஆர் நாட் ஃபாலோ, 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை. சோ அடுத்து 4வது கொஸ்டின், இது பாருங்க, நோ பென் இஸ் பென்சில், எந்த பேனாவும் பென்சில் அல்ல. அப்போ இது பேனா, அப்ப எந்த பேனாவுமே என்ன சொல்லிட்டான்? பென்சில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எந்த பேனாவுமே பென்சில் இல்லை. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இவ்வளவுதான் இருக்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இந்த மாடல்ல. அப்ப இந்த மாடல் ஃபுல்லாவே நீங்க பார்த்துட்டு ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போதும், நீங்க கன்ஃபார்ம் சிலாகிசத்துல மார்க் எடுத்துலாம். எந்த பேனாவும் பென்சில் அல்ல. ஓகேவா? சில பென்சில்கள் கருப்பு, அப்போ சில பென்சில்கள் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டேன், சில பென்சில்கள் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, சில பென்சில்கள் கருப்பு. சோ இதுக்கான முடிவு பாருங்க, சில கருப்புகள் பேனாக்கள், சில கருப்புகள் பேனாக்கள், எதுனா ரிலேஷன் வருமா? வராது. அப்ப கண்டிப்பா இது கிடையாது. அதே மாதிரி சில பென்சில்கள் பேனாக்கள்,
இப்ப எந்த பேனாவும் பென்சில் இல்லைன்ட்டா இதுவும் கண்டிப்பா வராது. அப்போ 2 முடிவுகளும் பின்பற்றவில்லை. அப்ப நம்ம பார்த்த 4 கொஸ்டினும் சேம் தான், ஆனா இது மட்டும்தான் மாறுது. அதே மாடல் தான் வந்திருக்கு. இப்ப 5வது கொஸ்டின் பாருங்க. எந்த உலோகமும் சிகப்பு அல்ல. அப்ப எந்த உலோகமே சிவப்பு அல்ல. அப்ப இது உலோகம், இது என்ன சொல்லிட்டான், சிகப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இது சிவப்பு அல்ல. அப்ப எந்த உலோகமே சிவப்பு அல்ல. அப்ப சில சிவப்பு ஆபத்து. அப்ப சில சிவப்பு ஆபத்து நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்த மாதிரியே தானே இது, ஒரு 3 மாடல் அதே மாதிரி தானே இருக்கு. அப்ப என்ன வருது, சில ஆபத்துகள் உலோகங்கள். அப்ப சில ஆபத்துகள் உலோகங்கள் சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப இதுவும் வராது. அதே மாதிரி சில சிவப்பு உலோகங்கள், அப்ப சில சிவப்பு உலோகங்கள் வராது. அப்போ இதுவும் வராது. இப்ப நம்ம கன்க்ளூஷன் இதுக்கு சொல்றதா எப்படி சொல்லலாம், எந்த உலோகமும் சிவப்பு இல்லை, எந்த சிவப்பும் உலோகம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வரலாம். அது வந்தா சரி. சிவப்புகள் ஆபத்து, சில ஆபத்துகள் சிவப்பு, இப்படி வந்தா மட்டும்தான் இதுக்கான முடிவுகள். வேற எது வந்தாலும் அது தப்புதான். ஓகேவா? அப்ப 2 முடிவுகளும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். அனைத்து தரை விரிப்புகளும் சிவப்பு. ஆல் கார்பெட்ஸ் ஆர் ரெட். அப்ப அனைத்து தரை விரிப்புகளுமே என்னது, சிவப்பு. இது அனைத்து தரை விரிப்புகளும் சிவப்பு. அடுத்து பாருங்க. எல்லா தரை விரிப்புகளும் பொதுவாக மரத்தால் ஆனவை அல்ல. எல்லா தரை விரிப்புகளும், அதாவது நாட் ஆல் கார்பெட்ஸ் ஆர் யூஸ்வலி வுட்லி. அப்போ எதுவுமே என்னது, எல்லா தரை விரிப்புகளும் மரத்தால் ஆனவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ மரத்தால் ஆனவை அல்ல. அப்ப தரை விரிப்புகளும் மரத்தால் வராது அப்படின்னு சொல்லிட்டான். நோ, அததான் இப்படி சொல்லிக்கிறான். நாட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்கான், நோ. அந்த நாட் மீனிங் என்ன, நோ தானே. நாட் ஆல் கார்பெட்ஸ், கார்பெட்ஸ்னா எல்லா தரை விரிப்புகளுமே மரத்தால் ஆனவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க. நோ கார்பெட்ஸ் இஸ் சாஃப்ட். எந்த தரையேற்புகளும் மென்மையாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எந்த தரையேற்புகளும் என்ன சொல்லிட்டான், மென்மையாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க இந்த படத்தை. ஆல் கார்பெட்ஸ் ஆர் ரெட், எல்லா தரையேற்புகளுமே சிவப்பு. நாட் ஆல் கார்பெட்ஸ் ஆர் யூஸ்வலி வுட்லி, எந்த தரையேற்புகளுமே மரத்தால் ஆனவை கிடையாது. அடுத்து பாருங்க. நோ கார்பெட்ஸ் இஸ் சாஃப்ட், எந்த தரையேற்புகளும் மென்மையானவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இதுக்கான கன்க்ளூஷன் பாருங்க. நோ கார்பெட் இஸ் சாஃப்ட், அவன் சொன்னது அப்படியே கீழே கொடுத்துருக்கானா, அப்ப கண்டிப்பா அதே வரும் தானே. அப்ப மென்மையாக இல்லைன்னா இங்கே மென்மையாக இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டிப்பா ஃபாலோ ஆகும், முதல் ஒன்று கண்டிப்பா வரும், அதே தானே வரும். அடுத்து பாருங்க. சம் கார்பெட்ஸ் மேபி ஹுட்லி, சில தரைவிரிப்புகள் கம்பளியாக இருக்கலாம். சோ இங்க வந்து ஹுட்லின்னு சொல்லியிருக்கான், இங்க உள்ளின்னு சொல்லியிருக்கலாம். நான் இங்க ஹுட்லின்னு வச்சுங்க, இங்க மரத்தால் ஆனவை அப்படின்னு வச்சுங்க, மரத்தால் ஆனவை அப்படின்னு வச்சுங்க. அப்பதான் கரெக்டா வரும், மரத்தால் ஆனவை. இப்ப பாருங்க, அவன் எந்த தரைவிரிப்புகளுமே மரத்தால் ஆனவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சில தரைவிரிப்புகள் மட்டும் மரத்தால் ஆனவைன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஒன் வராது. புரியுதுங்களா? எல்லா தரைவிரிப்புகளுமே மரத்தால் ஆனவை இல்லைன்னு சொல்லும் போது அங்க சில தரைவிரிப்புகள் மரத்தால் ஆனவை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஒன் வராது. அப்ப முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது, முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்கான், நோ மங்கிஸ் கொரில்லா, எந்த குரங்கும் கொரில்லா அல்ல. அப்ப எந்த குரங்கும் என்ன சொல்லிட்டான், கொரில்லா அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எந்த குரங்கும் கொரில்லா அல்ல, எந்த குரங்கும் கொரில்லா அல்ல. அப்ப எந்த குரங்கும் என்ன சொல்லிட்டான், கொரில்லா அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து எந்த கொரில்லாவும் மனிதன் அல்ல. நோ கொரில்லா இஸ் ஹியூமன். அப்ப எந்த கொரில்லாவும் இங்க என்ன சொல்லிட்டான், மனிதன் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, இதுக்கான நான் முடிவு போல இதுக்கான முடிவு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நோ அதாவது எந்த குரங்கும் கொரில்லா அல்ல, எந்த கொரில்லாவும் குரங்கு அல்ல அப்படின்னு 2 வரலாம். அப்படி இல்லைன்னா எந்த கொரில்லாவும் மனிதன் அல்ல, எந்த மனிதனும் கொரில்லாவும் அல்ல, இப்படி நான் கன்க்ளூஷன் வரலாம். இங்க பாருங்க, சில குரங்குகள் கொரில்லாவாக இருக்கலாம், சில குரங்குகள் கொரில்லாவாக இருக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான், எந்த குரங்குமே கொரில்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சில மட்டும் எப்படி வரும், அப்ப கண்டிப்பா வராது. அனைத்து கொரில்லாக்களும் மனிதர்களாக இருக்கலாம். ஆல் கொரில்லா கேன் பி, நல்லா நோட் பண்ணுங்க, கேன் பி, மே பி, அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பாசிபிலிட்டி மாதிரி, இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா, இருக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான், சில குரங்கு தான் கொரில்லா இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ அனைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல கொரில்லாக்கும் ஹியூமனுக்கு நான் என்ன நினைச்சிட்டேன்னா குரங்கும் மனிதனும் நினைச்சிட்டேன். ஆனா என்ன கொடுத்திருக்கான், கொரில்லாக்கும் மனிதனுக்கும் சொல்லியிருக்கான். அப்ப நம்ம போய் ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்க்கணும்,
ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான், எந்த கொரில்லாவும் மனிதன் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப எப்படி அங்க இருக்கலாம்னு சொன்னா வருமா? வராது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பாசிபிலிட்டியே இருந்தாலுமே ஸ்டேட்மெண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா இது வராது. கரெக்ட் தானே? ஸ்டேட்மெண்ட்லயே எந்த கொரில்லாவும் மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எப்படி பாசிபிலிட்டில இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும்? முடியாது. இல்லைன்னா கன்ஃபார்ம் இல்லைதான். ஓகேவா? அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பாசிபிலிட்டி கூட வராது. புரியுதுங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்க. சில குரங்குகள் கொரில்லாவாக இருக்கலாம், அதுவும் வராது. அனைத்து கொரில்லாக்களும் மனிதர்களாக இருக்கலாம், அதுவும் வராது. ஏன்னா அவங்க எங்கே நோன்னு சொல்லிட்டான். அப்போ இரண்டு முடிவுகளுமே பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, எல்லாமே கலந்த மாதிரி டைப்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது 5th டைப் பண்ணிட்டோம். எந்த ரக்கூனும் நரி இல்லை, சில நரிகள் ஹைனாக்கள். அதாவது நோ ரக்கூன் இஸ் எ ஃபாக்ஸ். நீங்க எப்படி சொல்லலாம்? எந்த ரக்கூனுமே, அப்ப எந்த ரக்கூனுமே நரி அல்ல. அப்ப இது ரக்கூன், இது வந்து நரி. எந்த ரக்கூனும் நரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சில நரிகள் ஹைனாக்கள். அப்ப கொஞ்சம் நரி என்னவா? ஹைனாக்கள். இதுக்கான முடிவு உங்களுக்கே தெரியும். எந்த ரக்கூனும் நரி அல்ல, எந்த நரியும் ரக்கூன் அல்ல. சில நரிகள் ஐநாக்கள், சில ஐநாக்கள் நரிகள். அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? சில ஐநாக்கள் நரி. கரெக்டா? சில நரிகள் ஐநாக்கள், சில ஐநாக்கள் நரி. அப்ப இது வரும். சில நரிகள் ரக்கூன். அப்ப எதுவுமே வரக்கூடாது. அந்த சிலன் கொடுத்துருக்கானா? அப்ப இதுவும் வராது. எந்த ரக்கூனும் ஹைனா அல்ல, எந்த ரக்கூனும் ஐநா அல்ல. நல்லா கவனிங்க. ரக்கூனும் நரி மட்டும்தான் இல்லைன்னு சொல்லியிருக்கான். ரக்கூனும் ஹைனாவை பத்தி எதனா பேசியிருக்கானா? அப்ப நம்ம அவன் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம பாசிபிலிட்டி உறுதியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப கண்டிப்பா இதுவும் வராது. அப்போ முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோ. கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோ. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் அயன் ஆர் ரஸ்ட். சில இரும்புகள் துருப்பிடிக்கும். அப்போ சில இரும்புகள் வந்து துருப்பிடிக்கும். அப்போ சில இரும்புகள் வந்து என்னவா? துருப்பிடிக்கும். அடுத்து பாருங்க, அனைத்து துருக்களும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆல் ரட்ஸ் ஆர் பவுன். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? அனைத்து துருக்களும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். சோ அப்ப அனைத்து துருப்பிடிச்சது என்ன இருக்கும்? பழுப்பு நிறத்தில் இருக்கும். கரெக்டா? பழுப்பு நிறத்தில் இருக்கும். சோ அப்ப இதுக்கான முடிவுகள் பாருங்க. சம் பிரவுன் ஆர் ரஸ்ட். சில பழுப்புகள் துருப்பிடிக்கும். கரெக்ட் தானே? சில பழுப்புகள் துருப்பிடிக்கும். மேல இருந்து கீழே வரும்போது சில வரும் தானே? அப்ப கண்டிப்பா வரும். சில இரும்பு பழுப்பு நிறத்தில் இருக்கும். இருக்கா? இதுல மிங்கில் ஆயிருதுல, சில இரும்பு பழுப்பு நிறத்துல, அதுவும் வரும். அப்ப ரெண்டுமே பாசிபிள் தான். 2 முடிவுகளும் பின்பற்றப்படுகிறது. நீங்க டயக்ராம் போட்டீங்கன்னாவே இது ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? சில இரும்புகள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, 3வது கொஸ்டின். அனைத்து கேபிள்களும் நாற்காலிகள். அப்ப இப்படி போடலாம், எல்லா கேபிள்களுமே. அப்ப எல்லா கேபிள்களுமே என்னது? நாற்காலிகள். எல்லா கேபிள்களுமே நாற்காலிகள். அடுத்து எந்த நாற்காலியும் பேனா இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான்? எந்த நாற்காலியுமே பேனா இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த நாற்காலிக்குள்ளதான் கேபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ நாற்காலியே இல்லைன்னா கேபிளும் பேனாவா இருக்காது. கரெக்ட் தானே? ஏன்னா உள்ள இருக்கிறதாங்க. இப்ப சொல்ல உறுதியா எந்த கேபிளும் பேனா இல்லை. இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி டயக்ராம்லாம் இந்த கேபிள் வந்து இந்த மாதிரி சொல்ற கேபிளுக்கு பதில் வேற எதுலாம் வரதுல இந்த மாதிரி கொஞ்சம் வெளியெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல கேபிள் ஃபுல்லா நாற்காலிக்குள்ள இருக்கு. சோ அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கா? எந்த நாற்காலியும் பேனா இல்லை. அப்போ இது ஃபுல்லாவே இந்த மொத்த நாற்காலியுமே பேனா இல்லைன்ட்டான். அப்ப இதுக்குள்ள இருக்கிற கேபிளும் கண்டிப்பா வராது தானே? அப்ப அது உறுதியா சொல்லல. அப்ப எந்த கேபிளும் பேனா இல்லை அப்படின்றது வரும் தானே? அப்போ அது கண்டிப்பா ஃபாலோ ஆகும். அப்ப எந்த கேபிளும் பேனா இல்லை அப்படின்றது உறுதியா ஃபாலோ ஆகும். அப்ப அது வரும். அனைத்து நாற்காலிகளும் கேபிள்கள். அப்போ மேல இருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும், அனைத்து வரக்கூடாதுல்ல. சம் மட்டும் தானே வரணும். அவன் என்ன கொடுத்திருக்கான்? அனைத்து நாற்காலிகளும் கேபிள்களும் கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா இது வராது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? முடிவு 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4வது. ஆல் ஸ்வான் ஆர் பேரட்ஸ். அனைத்து அன்னங்களும் கிளிகள். அப்போ எல்லா அன்னங்களுமே என்னது? கிளிகள். அப்ப அனைத்து அன்னங்களும் என்னது? கிளிகள். சோ அடுத்து, எந்த கிளியும் காக்கா அல்ல. அப்ப எந்த கிளியும் காக்கா அல்ல. இப்ப இங்க நல்லா கவனிங்க. அதே மாதிரி முன்னாடி மாடலே தான் எந்த அன்னமும் காக்கா அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க எந்த கிளியும் காக்கா அல்ல அப்படின்னா அந்த கிளிக்குள்ளதான அன்னம் இருக்கு.
அப்ப இது ஃபுல்லாவே காக்கா வரலன்னா அதுக்குள்ள இருக்கிறது காக்காவா வராது தானே. அப்போ அவன் இல்லைன்னு சொல்லும் போது அது கண்டிப்பா ஃபாலோ ஆகுமா? ஃபாலோ ஆகும். அனைத்து கிளிகளும் அன்னங்கள், அதே முன்னாடி சேம் மாடல் தான். மேல இருந்து கீழே வரும்போது சில மட்டும்தான் வரணும், இங்க அனைத்தும் கொடுத்துருக்க, அதனால இது வராது. அப்ப முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது. முடிவு ஒண்ணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சிலாகிசம் பார்த்தாச்சு. இந்த மொத்த கொஸ்டினுமே நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மேபி இன்னும் ஒரு டாபிக், அந்த பாசிபிலிட்டி, காம்ப்ளிமெண்டரி ஃபேர், ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாபிக் மட்டும் விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சம்நாட் டெப்தா எடுக்காம. ஸோ இதை மட்டும் நம்ம இது ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிட்டு மொத்த கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.